நேயர்களுக்கு வணக்கம். இது ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில தைராய்டு இந்த பிரச்சனை குறித்தும் அதை எப்படி ஆயுர்வேத முறையில ட்ரீட் பண்ணலாங்கிறத குறித்தும் நம்ம இன்னைக்கு பேசி தெரிஞ்சுக்க போறோம். நமக்காக ஸ்ரீவர்மா ஆயுர்வேத மருத்துவமனை நிறுவனர் டாக்டர் கௌதமன் இங்க இருக்காரு. பழக்கம் போல நேயர்களாகிய நீங்களும் தொலைபேசியின் மூலம் தொடர்பு கொண்டு உங்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்களை கேட்டு தெளிவு பெறலாம். நேயர்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள், உள்ளூர் நேயர்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எண்கள் 64628270. வெளியூர் நேயர்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எண்கள் 04417077. கைபேசி எண்கள் 9444901011 மற்றும் 9444901021. வெளிநாட்டு நேயர்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 00144425397010. நிகழ்ச்சிக்கு போவோம் நேயர்களே. உங்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்களை தெளிவாக கேட்டு தெளிவு பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம். உங்களோட டிவி வால்யூமா ஃபுல்லா குறைச்சிடுங்க. கொஞ்சமா குறைக்கிறதெல்லாம் இல்ல, ஃபுல்லா மியூட் பண்ணிட்டு நீங்க பேசினாதான் இந்த கான்வர்சேஷன் தெளிவா இருக்கும். நிகழ்ச்சி வணக்கம் சார். வணக்கம். இன்றைக்கு இந்த தைராய்டு அப்படிங்கிறது பல பேருக்கு அது நமக்கு இருக்கா இல்லையான்னு செக் பண்ணிக்கணும் அப்படிங்கிற ஒரு அவேர்னஸ் எந்த அளவுக்கு இருக்குன்னு தெரியல. ஆனா பல பேருக்கு இருக்கிற மாதிரி தெரியல. ஆனா அதுக்கான சிம்டம்ஸ் என்னவா நம்ம தெரிஞ்சுக்கலாம். எதெல்லாம் சிம்டம்ஸ் சொல்லுங்களேன். பொதுவா தைராய்டு சுரப்பியை பொறுத்தவரையிலும் இரண்டு வகையான பிரச்சனை வரதை நம்ம பார்க்கிறோம். ஒன்று ஹைப்போதைராய்டிசம் அப்படின்னு சொல்றது, அதாவது தைராய்டு சுரப்பியுடைய செயல் குறைபாடு நோயின்னு சொல்லுவோம். இரண்டாவது ஹைப்பர் தைராய்டிசம் அப்படின்னு சொல்றது, அந்த தைராய்டு சுரப்பியுடைய மிகை செயல்பாடு நோய் அப்படின்னு சொல்லுவோம். இது ரெண்டுமே நம்ம அதிகமாக வரதை பார்க்குறோம். ஆனால் மிக அதிகமாக இன்றைய சமூகத்தில் நம்ம பார்க்கறது அந்த ஹைப்போதைராய்டிசம் அப்படின்னு சொல்லக்கூடிய பிரச்சனை, அதாவது தைராய்டு சுரப்பியுடைய செயல் குறைபாடு நோய். இது ஏற்படும் போது பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு 6 மாதத்திலேயே நம்மளுடைய உடல் எடை ஒரு 5 to 10 கிலோ வரை அதிகரிக்கிறத பார்க்க முடியும். தலைமுடி கொட்டக்கூடிய பிரச்சனை அதிகமாக இருக்கிறத பார்க்க முடியும். மலச்சிக்கல், முக்கியமாக கான்ஸ்டிபேஷன் ஏற்படும். நிறைய பேர் இன்னைக்கு கான்ஸ்டிபேஷன் இருக்கு அப்படின்னும் போது நம்ம என்ன நினைச்சுக்கிறோம்னா அதெல்லாம் ஏதோ வயிறு சம்பந்தப்பட்ட ஒரு உபாதை அப்படின்னு தான் நினைச்சுக்கிறோமே தவிர, ஆனால் உடனே ஒரு மருத்துவர்கிட்ட போய் ப்ராப்பராக எக்ஸாமின் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறது இல்லை. ஸோ தைராய்டு நோயுடைய மிக முக்கியமான ஒரு பக்க விளைவே பார்த்தீங்கன்னா அந்த கான்ஸ்டிபேஷன். அதன் பிறகு உங்களுடைய தோல் பார்த்தீங்கன்னா எப்பவுமே வறண்டு போயிருக்கக்கூடிய ஒரு நிலைமையில் இருக்கும். தினசரி மாய்ஸ்சரைசர் போட்டாலும் எண்ணெய் தேய்த்து குளிக்கின்ற பழக்கம் வைத்து கொண்டாலும் தோல் ரொம்ப வறண்டு போயிருக்கும். எல்லாவற்றையும் விட முக்கியமானது மூட் ஸ்விங் சொல்லுவோம். எப்போ பார்த்தாலும் கோபம், சண்டை, வருத்தம், ஏதாவது ஒரு விஷயம் பேசுறோம்னா திடீர்னு உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த முடியாம அழுக ஆரம்பிக்கிறது, உடல் சோம்பல், 24 மணி நேரமும் படுத்துட்டு இருந்தா பெட்டரா இருக்கு அப்படின்றது. ரெண்டாவது சாப்பாடு சாப்பிடணும்னு நினைப்பாங்க, 4 இட்லி சாப்பிடணும்னு தட்டை எடுத்துட்டு வச்சு உட்கார்ந்தாங்கன்னா ஒரு இட்லி சாப்பிட்டாலே வயிறு நிரம்பின மாதிரி இருக்கும். இதெல்லாம் பாத்தீங்கன்னா தைராய்டு சுரப்பி நம்ம உடல்ல செயல் குறைபாடா இருக்கு அப்படின்றது அர்த்தம். பெண்களுக்கு ரொம்ப ஸ்பெசிபிக்கா பாத்தீங்கன்னா அவர்களுடைய மாத விலக்குல நிறைய கோளாறுகள் வர ஆரம்பிக்கும். ஈவன் கருமுட்டை பை நீர்க்கட்டிகள் ஏற்படுவது, பாலிசிஸ்டிக் ஓவரிஸ் நம்ம சொல்லக்கூடிய பெண்கள் பெரும்பாலும் பாத்தீங்கன்னா முதல்ல இந்த தைராய்டு நோயினால் பாதிக்கப்பட்டு அதன் பிறகு இந்த பிரச்சனை ஏற்பட்டதா இருக்கும். ஸோ இந்த மாதிரி சிம்டம்ஸ், இதுல நான் இப்ப சொல்லக்கூடிய சிம்டம்ஸ்ல ஏதாவது 1 or 2 இருந்தாலும் கூட உடனே ஒரு ரத்த பரிசோதனை செய்தோ அல்லது மருத்துவரை பார்த்தோ நமக்கு இருக்கக்கூடியது ஹைப்போதைராய்டிசம் தானா அப்படிங்கறத உறுதி செய்து கொள்ள வேண்டியது ரொம்ப அவசியம். தேங்க்யூ சார். ஒரு நேயர் காத்திருக்காரு, பேசுவோம். ஹலோ ஹலோ சார், வணக்கம். வணக்கம் விவேகானந்தன். டாக்டர் கிட்ட பேசுங்க, உங்களோட கேள்வி என்னமோ கேட்கலாம். பேசுறது கேக்குது, சொல்லுங்க. பொதுவா தைராய்டு நோயை பொறுத்தவரையிலும் 2 பேருக்குமே ஏற்படலாம். குண்டா இருக்கவங்க அப்படின்னு வரும்போது அவங்களுக்கு ஏற்படக்கூடியது ஹைப்போதைராய்டிசம் அப்படின்னு சொல்லக்கூடிய பிரச்சனை. ஒல்லியா இருக்கவங்களுக்கு, இல்ல நல்லா குண்டா இருக்கவங்க திடீர்னு மிக வேகமாக உடல் எடையை இழக்கிறாங்க அப்படின்னும் போது அவர்களுக்கு ஹைப்பர் தைராய்டிசம், தைராய்டு சுரப்பி மிக அதிகமாக வேலை செய்கிறது அப்படின்னு அர்த்தம். இது ரெண்டுமே தைராய்டு சுரப்பியில ஏற்படக்கூடிய பிரச்சனை. ஆனால் ரெண்டுத்துக்கும் இருக்கக்கூடிய ட்ரீட்மெண்ட் புரோட்டோகால் வேற வேற. வேற ஏதாவது கேட்கணுமா சார்? இல்ல,
ரைட். இப்போ நீங்க பல இதுக்கு உண்டான சிம்டம்ஸ் என்னங்கறதெல்லாம் சொன்னீங்க. இந்த சிம்டம்ஸ் எல்லாம் இல்லாம நிச்சயமா தைராய்டுங்கிறது இருக்கவே முடியாது இல்லையா? ஓகே. பட் இந்த சிம்டம்ஸ் எல்லாம் இருக்கும் பொழுது ஒரு பிளட் டெஸ்ட் பண்ணி தான் தெரிஞ்சுக்க முடியுமா? இல்லனா நம்மளுடைய ஆயுர்வேத சிகிச்சை முறை அப்படிங்கும்போது வேற எந்த மாதிரியான டெஸ்ட் எடுத்து இதுக்கு ஆயுர்வேத முறையில சிகிச்சை எடுத்துக்க முடியும்? ஆயுர்வேதத்தை பொறுத்தவரையிலும் 3 வகையான டயக்னோஸ்டிக்ஸ் தான் நம்ம ஃபாலோ பண்றோம். ஒன்று தர்ஷனம். ஒரு பேஷண்ட் வரும்போது அவங்க வெளிப்படுத்தக்கூடிய குறிகள் என்ன. இப்போ நான் சொன்ன எல்லா சிம்டமும் பார்த்தீங்கன்னா ஒரு பேஷண்ட் கிட்ட இருக்கிறத நம்ம எதிர்பார்க்கலாம். அடுத்து பிரஷ்னம், நான் கேட்கக்கூடிய கேள்விகள், எத்தனை நாட்களாக இந்த சிம்டம்ஸ் இருக்கு, அதே போல அவர்களுக்கு உணவில் என்ன மாதிரி மாற்றங்கள் தேவைப்படுது, நாக்குக்கு என்ன மாதிரி சுவை இருந்தால் அவங்களுக்கு சாப்பிட பிடிக்குது, தண்ணீர் தாகங்கள் எப்படி இருக்கு, அவங்க சாப்பிடக்கூடிய உணவுல அவங்களுக்கு ஸ்பெசிஃபிக்கா பிடிக்கக்கூடிய உணவுகள் என்ன இருக்கு, இதை வைத்து உடம்புல இருக்கக்கூடிய தோஷங்களை எப்படின்றது கணக்கிடுவோம். இது பிரஷ்னம் அப்படின்னு சொல்றது. அடுத்து ஸ்பர்ஷனம் சொல்லுவோம், பிசிக்கல் எக்ஸாமினேஷன். அவங்கள உட்கார வச்சு அவர்களுடைய கழுத்தில் இருக்கக்கூடிய உறுப்புகளை நம்ம எக்ஸாமின் பண்ணி பார்க்கும்போதே நமக்கு அவர்களுக்கு ஹைப்போதைராய்டிசம் இருக்கிறதா அல்லது ஹைப்பர் தைராய்டிசம் இருக்கிறதா அல்லது அவர்களுக்கு முன்கழுத்து கழலை நோயின்னு சொல்லக்கூடிய காய்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பிரச்சனை இருக்கிறதாங்கிறத ரொம்ப சுலபமா கண்டுபிடிச்சிடலாம். இருந்தாலும் கூட இன்றைக்கு நாங்க பேஷண்ட்ஸ் வரும்போது அவர்களை ரத்த பரிசோதனை செய்து கொள்வதற்கு அறிவுறுத்துகிறோம். காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நாங்கள் கொடுக்கக்கூடிய மருந்துகள் அவங்க எடுத்துக்கொள்ளும் போது அந்த உறுப்புகளுடைய செயல்பாடு எந்த அளவுக்கு தைராய்டு சப்ளிமெண்ட் மருந்துகள் இல்லாமலேயே எவ்வாறு குணமாகிறது அப்படிங்கிறத ஒரு காமன் மேனா அவங்க புரிஞ்சுக்கணும். அப்படிங்கிறதுக்காக we request people வந்து வரும்போது நீங்க போய் கொஞ்சம் ரத்த பரிசோதனை செஞ்சுட்டு வாங்க அப்படிங்கறத நாங்க சொல்றோம். ஓகே. எனக்கு இன்னொரு டவுட் இருக்கு. இப்போ நீங்க தைராய்டுங்கிறது எல்லாமே இந்த லாரிங்ஸ் தொண்டை சம்பந்தப்பட்டதுதான். அங்க இருக்கக்கூடிய அந்த கிளான்ஸ் பல்ஜ் ஆகிறது இது வந்து காய்டர்னு சொன்னீங்க. இதே தொண்டையில வரக்கூடிய இன்னொரு பிரச்சனை என்னன்னா டான்சில்ஸ். இந்த டான்சில்ஸுக்கும் தைராய்டுக்கும் வித்தியாசத்தை எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு அதுக்கு முன்னாடி ஒரு நேயர் காத்திருக்காங்க, பேசிடுவோம். ராஜேஸ்வரி. வணக்கம் ராஜேஸ்வரி. ஹலோ ஹலோ ராஜேஸ்வரி, வணக்கம். சொல்லுங்கம்மா. அம்மா வணக்கம்மா. டாக்டர் கிட்ட பேசுங்க. ஐயா வணக்கங்க. வணக்கம்மா. என்னோட ஹஸ்பண்ட் வந்து 52 இயர்ஸ் ஆகுதுங்க. சரி. அவருக்கு வந்து இப்போ ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி தொண்டைக்குள்ள தைராய்டு இருக்குன்னு கண்டுபிடிச்சாங்க. சரி. இது வரைக்கும் எந்த மருந்தும் எடுத்துக்கல. ஓ. ஓமியால மாத்திரை கொடுத்துக்கிறாங்க. சரி. சாப்பிடுறாங்க. அது சரியாகுமா? வேற எதனா பிரச்சனை ஆகுங்களா? அவருக்கு ஏற்கனவே வந்து இது கழுத்துல ஆபரேஷன் பண்ணிருக்காங்க. அதனால வேற எதனா பிரச்சனை வருங்களா? கழுத்துல என்ன ஆபரேஷன் பண்ணிருக்காங்கம்மா? இதுங்க செர்விக்கல் அப்படின்னு சொல்லி பண்ணிருக்காங்க. கழுத்து ஆபரேஷனுக்கும் இதுக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது. அது எலும்பு சம்பந்தப்பட்ட அறுவை சிகிச்சை. ஆனா இந்த தைராய்டு பிரச்சனை இருக்கு அப்படின்னா அதுக்குள்ள கரெக்டான ட்ரீட்மெண்ட் நம்ம ஃபாலோ பண்ணணுமா? ஏன்னா வந்து தைராய்டு நோயுடைய மிகப்பெரிய பக்க விளைவு என்னன்னு கேட்டீங்கன்னா மாரடைப்பு வர்றது தான். ஹார்ட் அட்டாக் தான் அதோட மிகப்பெரிய பக்க விளைவு. ஏன்னா தைராய்டு நோய் ஏற்படும் போது ரத்த குழாய்கள்ல இருக்கக்கூடிய எலாஸ்டிசிட்டி குறைய ஆரம்பிக்கும். அது குறைய ஆரம்பிச்சதுன்னா இதயத்திற்கு செல்லுகின்ற ரத்தம் அல்லது இதயத்திலிருந்து வெளிவருகின்ற ரத்தத்துடைய அளவுல மாறுதல் ஏற்படும். இன்றைக்கு பெரும்பாலும் பாத்தீங்கன்னா தைராய்டு நோய் இருந்து சரியான மாத்திரைகள் சரியான உணவு கட்டுப்பாடுகள் இல்லாமல் போகும்போது நிச்சயமா அவர்களுக்கு மாரடைப்பு, அதுவும் இளம் வயதுல மாரடைப்பு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. நீங்க திருவள்ளூர்ல இருந்து பேசுறீங்க. திருவள்ளூர்லயே நம்ம ஸ்ரீவர்மாவுடைய பிரான்ச் இருக்கு. நான் செவ்வாய்க்கிழமையில அங்க இருப்பேன். காலையில 9ல இருந்து 2 மணி வரையிலும் இருப்பேன். தேவைப்பட்டா நீங்க ரிப்போர்ட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வாங்க. நான் பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்ன தேவைங்கிறத விளக்கமா சொல்றேன். ராஜேஸ்வரிமா, நீங்க பின்னாடி நம்பர் தெரியுது பாருங்க. இந்த நம்பரை குறிச்சு வச்சுக்கோங்க. அதுல நீங்க கால் பண்ணி திருவள்ளூர்ல பாக்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா என்னைக்கு டாக்டர் எப்ப இருப்பாங்கன்னு கேட்டுட்டு நீங்க என்னைக்கு போலாங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு நீங்க போலாம். நோட் பண்ணிக்கோங்க நம்பர் 950094663435. 2 நம்பரும் இருக்கு. ரொம்ப நன்றி நீங்க கால் பண்ணதுக்கு. ஐ வாஸ் ஆஸ்கிங், இப்போ அந்த டான்சில்ஸுக்கும் இதுக்கும் எப்படி வித்தியாசத்தை கண்டுபிடிக்கிறது? ஏன்னா டான்சில்ஸும் இங்கதான் கிளான்ஸ்னு சொல்லுவாங்க, இப்படி தொட்டா வலிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. நோமா, டான்சில்ஸ் அப்படிங்கிறது நீங்க கேக்குறது அடினாய்ட்ஸ், அது வேற பிரச்சனை. ஓகே. சோ டான்சில்ஸ் அப்படிங்கிறது என்னன்னா, நம்ம வாயை திறந்து பார்த்தோம்னா நம்மளோட மேல் வாயில இருந்து லேசா ஒரு சின்னதா ஒரு தொங்கிட்டு இருக்கும். அதுக்கு தான் டான்சில்னு பேரு. அதுக்கு தான் உள்நாக்குன்னு பேரு. அது வந்து சாதாரணமா பிசிக்கல் எக்ஸாமினேஷன் பண்ணும்போதே நம்ம கண்டுபிடிச்சிட முடியும்.
ஆனா அந்த டான்சில் வீங்கும் போது கழுத்தோட 2 பக்கத்துல இருக்கக்கூடிய நிணநீர் சுரப்பிகள்ல வீக்கம் ஏற்படும். அதுதான் அடினாய்ட்ஸ்னு சொல்றது. அதுக்கு சைடுல தான் இருக்கும், இந்த கழுத்துல எதுவும் இருக்காது. ஓ, இங்க நீங்க தைராய்டு சொல்றது இங்க ஃப்ரண்ட்ல. இங்க ஓகே, இது வந்து சைடுல இருக்கிறது. அப்படி இங்க டச் பண்ணி பாக்குறதுனால ஒன்னும் அது கண்டுபிடிக்க முடியாது. ரைட். இப்போ இந்த தைராய்டு வந்து சிம்டம்ஸ், இந்த சிம்டம்ஸ் எல்லாம் இருக்கு வந்து பாக்குறோம் அப்படின்ட்டு, பட் இது வந்து கண்டிப்பா சர்ஜரியில கொண்டு போய் விட்டுடுமா அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கும். சர்ஜரி இல்லாம அது கியூர் பண்ண முடியுமா ஆயுர்வேத முறையில? இப்ப இந்த முன்கழுத்து கழலை நோய் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா முதல்ல சொல்லப்பட்டது ஆயுர்வேத புத்தகங்கள்லயும் சித்த மருத்துவ புத்தகங்கள்லயும் தான். இன்றைக்கு மாடர்ன் மெடிசனுக்கு வயசே 300 தான் ஆச்சு. ஆனா 3000 வருடங்களுக்கு முன்பே இந்த நோயுடைய குறிகள் என்ன, யாருக்கெல்லாம் இது ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு, குறிப்பா எந்த மாதிரி உணவு சாப்பிடுபவர்களுக்கு இது ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கு, எந்த வயதில் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கு, அந்த மாதிரி ஏற்படும் போது முதல் நிலை என்ன, 2ஆம் நிலை என்ன, 3ஆம் நிலை என்ன, 4ஆம் நிலை என்ன அப்படிங்கறத விளக்கமா சொல்லியிருக்கு. இதுல இன்னொரு பெரிய பியூட்டி என்னன்னு பாத்தீங்கன்னா, ஆயுர்வேதத்துல தான் முதல் முறையா இந்த காய்டருக்கு சர்ஜரியும் ரெக்கமெண்ட் பண்ணிருக்காங்க. ஓஹோ, ஆக்சுவலி ஆயுர்வேத சிகிச்சைங்கிறதே வந்து சர்ஜரி இல்லாம இல்ல. இன்றைக்கும் நீங்க மாடர்ன் மெடிசனோட ஃபாதர் ஆஃப் மாடர்ன் மெடிசன் சர்ஜரி யாருன்னு கேட்டீங்கன்னா சுஸ்ருதான்னு சொல்லக்கூடிய ஆயுர்வேத ஆச்சாரியர் தான். ஓ, ஐ see. இன்னைக்கு அவங்க போடக்கூடிய சூச்சர்ஸ், அவங்க எலும்புகளை வைத்து கட்டுவது, நம்மளுடைய பிளாஸ்டிக் சர்ஜரின்னு சொல்லக்கூடியது, கேட்ராக்ட் சர்ஜரின்னு சொல்லக்கூடியது, இது எல்லாமே பாத்தீங்கன்னா அந்த பேசிக் டெவலப் ஆனது ஆயுர்வேதத்துல இருந்து தான். அதனாலதான் நீங்க வந்து உலகத்துல இருக்க எந்த பல்கலைக்கழகங்கள் டிபார்ட்மெண்ட் ஆஃப் சர்ஜரி உள்ள போய் பார்க்கும் போதும் சுஷ்ருதரோட ஒரு போட்டோ இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். ஓ, இட்ஸ் a news. Thank you very much for sharing it. ரஞ்சனி காத்துட்டு இருக்காங்க, பேசுறதுக்கு பேசுவோம். ரஞ்சனி வணக்கம். ஹலோ ரஞ்சனி வணக்கம்மா. வணக்கம் மேடம். டாக்டர் ஒன்னு கேட்கணும், ஒரு டவுட். பேசுங்க, கேளுங்க. சார் வணக்கம் சார். வணக்கம்மா. சார் வந்து எனக்கு 29 வயசு ஆகுது சார். எனக்கு என்ன ப்ராப்ளம்னா பீரியட்ஸ் வந்து தள்ளி ஆகுது சார். ஒரு 10 நாள் கழிச்சுதான் சார் தள்ளி ஆகுது. அதுக்கப்புறம் என்ன பிரச்சனைனா சாப்பிட்ட உடனே எனக்கு டயர்டாகி உடனே தூக்கம் வந்துருது சார். கண்ட்ரோல் பண்ணவும் முடிய மாட்டேங்குது. தூக்கம் எத்தனை வருஷத்துல சாப்பிட்ட உடனே வந்துருது. எப்பயுமே டயர்டாவே இருக்குது சார். இது தைராய்டு ப்ராப்ளம்ல வேற ஏதாவது பிரச்சனைங்களா சார்? அதான் டவுட் கேட்கலாம். 2 பிரச்சனைமா, உங்களுக்கு வெள்ளைப்படுதல் சம்பந்தப்பட்ட கோளாறுகள் இருந்தாலும் இதே மாதிரி நீங்க சொல்லக்கூடிய பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. உடம்புல இரும்பு சத்துடைய அளவு மிக குறைவாக இருந்தாலும், கீரை காய்கறிகள் பழங்கள் நீங்க சரியா சாப்பிடறது இல்லைன்னு நினைக்கிறேன், ஹீமோகுளோபின் ரொம்ப குறைச்சலா இருந்தாலும் நமக்கு நீங்க சொல்லக்கூடிய பிரச்சனை ஏற்படுவதற்கு வாய்ப்பு உண்டு. உடலுடைய ஈரல் சம்பந்தப்பட்ட செயல்பாடுகள், லிவர் ஃபங்க்ஷன்ஸ், அது குறைச்சலா இருந்தாலும் நீங்க சொல்றதுக்கு உள்ள சிம்டம்ஸ் வரதுக்கான வாய்ப்பு உண்டு. இது எல்லாத்துக்கும் சேர்த்து நீங்க சிம்பிளா என்ன பண்ணுங்கன்னா, முருங்கைக்கீரை சூப் வச்சு சாப்பிடுங்கம்மா. ஒரு 200 மில்லி தண்ணி எடுத்துக்குங்க, ஒரு கைப்பிடி முருங்கைக்கீரையை அதுல போடுங்க. அந்த கீரை வேகிற வரையிலும் நல்லா அதை கொதிக்க வைங்க. அப்புறம் வடிகட்டி அந்த தண்ணீர் மட்டும் எடுத்து அதுல மிளகுத்தூள், உப்பு என்ன தேவையோ அதெல்லாம் போட்டு இந்த சூப்பை வாரத்திற்கு 2 நாள் அப்படிங்கிற மாதிரி ஒரு 3 மாதம் தொடர்ந்து சாப்பிடுங்க. உங்களுடைய ஹீமோகுளோபின் ரொம்ப நல்லா இம்ப்ரூவ் ஆகும். நீங்க சொல்லக்கூடிய சிம்டம்ஸ்க்கும் தைராய்டுக்கும் அதிகமா சம்பந்தம் கிடையாது. ஆனா ஈரல் ஃபங்க்ஷன் ரொம்ப நல்லா இம்ப்ரூவ் ஆகும். இந்த மாதிரி நீங்க சொல்லக்கூடிய எல்லா ஃபங்க்ஷனுமே நல்லா இம்ப்ரூவ் ஆகுறத நம்ம பார்க்க முடியும். தேங்க்யூ வெரி மச். இது ரொம்ப ஈஸியான ஒரு, நான் யோசிச்சுட்டே இருந்தேன். லாஸ்ட் வீக் நம்ம வந்து மூல நோய் பத்தி பேசும்போது ஹோம் ரெமெடிஸ் சிலதெல்லாம் சொன்னீங்க, இப்ப இன்னும் சொல்ல ஆரம்பிக்கலையேன்னு. குட் தட் இந்த முருங்கைக்கீரை வந்து சூப் வச்சு சாப்பிடுறதுங்கிறது கொஞ்சம் பெட்டரா இருக்கும் போல இருக்கு. இப்போ கீரையை வந்து சமைச்சு சாப்பிடும் போது சில பேருக்கு எனக்கே சொல்லுங்களேன், அவ்வளவு சீக்கிரம் டைஜஸ்ட் ஆகாது. பொதுவா முருங்கைக்கீரை பித்தவாயுன்னு சொல்லுவோம்மா. முருங்கைக்கீரையும் அகத்திக்கீரைக்கும் அந்த குணம் உண்டு. அதனாலதான் அதை சாப்பிடும்போது சிலருக்கு வாமிட்டிங் சென்சேஷன் ஏற்படலாம், சிலருக்கு லூஸ் மோஷனும் ஏற்படலாம். அதனாலதான் அந்த சேஃபர் சைடு நான் என்ன சொன்னேன்னா, சூப் மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிடுங்க. ஏன்னா அந்த தண்ணியை மட்டும் இருத்து நம்ம சாப்பிடும்போது உடலுக்கு அதிகமான பக்க விளைவு இருக்காது. அதனாலதான் இன்னொரு பாயிண்ட்டும் சொன்னா, வாரத்துக்கு 2 நாள் மட்டும் சாப்பிடுங்க. ஓகே, கொஞ்சம் ஆறுதலா இருக்கு. ஏன்னா தினம் எடுத்துக்க முடியாது எப்படியும். எனிவேஸ், இப்போ அந்த பத்தி பேசிட்டு இருந்தோம் இல்லையா, இதுக்கு வந்து சிகிச்சை முறை வந்து சர்ஜரி கூட இருக்கு, பட் காய்டருக்கு மட்டும் இருக்கு அப்படின்னு சொன்னீங்க. இந்த தைராய்டு வந்து ஹைப்பர் தைராய்டு அண்ட் ஹைப்போ தைராய்டுல ஏதாவது ஒரு கட்டத்துல ஹைப்போ தைராய்டு அதுதான் பெரும்பாலும் காணப்படுறதா சொன்னீங்க. அந்த சுரப்பிகளினுடைய செயல்பாடு குறைவாக இருக்கும் பொழுது ஹைப்போ தைராய்டு வருது. ஒருவேளை அதுக்கு உண்டான மெடிசின்ஸ் எடுக்கும் போதோ, இல்ல ரொம்ப ரொம்ப ஓவரா அதுக்கு உண்டான மெடிசின்ஸோ, இல்ல நீங்க சொல்ற இந்த ஹோம் ரெமெடிஸ் எல்லாம் எடுத்துக்கும் போது ஏதாவது ஒரு வாய்ப்பு அதிகமாகி அது ஹைப்பர் தைராய்டுல கொண்டு போய் விடுறதுக்கான சிச்சுவேஷன் வருமா?
பொதுவா ட்ரெடிஷனல் மெடிசன் நீங்க உபயோகப்படுத்தும் போது அந்த மாதிரி பக்க விளைவுகள் வருவதற்கு 1% கூட வாய்ப்பு கிடையாது. ஓகே. ஆனா மாடர்ன் மெடிசன்ல அந்த மாதிரி ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா அவங்க கொடுக்கக்கூடிய மாத்திரைகள் நேரடியா சப்ளிமெண்ட்ஸ்ன்னு சொல்லுவோம். இப்ப சர்க்கரை நோய் இருக்கு, நம்ம உடம்புல இன்சுலின் பத்தல, எப்படி இன்சுலின் ஊசிகளை நம்ம போட்டுக்கிறோமோ அதே போல ஹைப்போதைராய்டிசத்திற்கு நம்ம கொடுக்கக்கூடிய மருந்துகள், மாடர்ன் மெடிசன்ல கொடுக்கக்கூடிய மருந்துகள் டைரக்ட் சப்ளிமெண்ட்ஸ். ஒருவேளை நம்ம உணவில் மாற்றம் கொண்டு வந்து, உடற்பயிற்சிகளில் மாற்றம் கொண்டு வந்து அந்த தைராய்டு சுரப்பி நல்லா வேலை செய்ய ஆரம்பிக்கும் போதும் சரியான ஒரு கவனம் இல்லாம அந்த மாத்திரையை நம்ம தொடர்ந்து சாப்பிட்டுட்டு இருந்தோம்னா நிச்சயமா அது ஹைப்பருக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. மாடர்ன் மெடிசன்ல மட்டும். எஸ். ஓகே, ரைட். இப்போ இதுக்கு இந்த தைராய்டு ஏற்படக்கூடிய வாய்ப்பு அப்படின்னா பெரும்பாலும் எந்த வயதிலிருந்து இருக்கிறது? இன்றைக்கு அப்படி நம்ம சொல்ல முடியறது இல்லை. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இன்றைக்கு 5 வயது குழந்தைகளுக்கு கூட தைராய்டு நோயுடன் வருவதை நம்ம பார்க்க முடிகிறது. 78 வயதுல கூட தைராய்டு நோய் வருவதை நம்ம பார்க்க முடிகிறது. நம்ம ஆயுர்வேத மருத்துவத்துல 3 விஷயங்கள் சொல்றோம் தைராய்டுக்கு. முதலாவது சிகிச்சை அப்படின்னு வரும்போது பாத்தீங்கன்னா சூரிய நமஸ்காரம். இந்த சூரிய நமஸ்காரத்துக்கும் தைராய்டுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, விட்டமின் டி குறைவா இருக்கக்கூடியவர்களுக்கு தைராய்டு நோய் ஏற்படுறதை நம்ம பார்க்கிறோம். எங்களோட ஹாஸ்பிட்டலுக்கு வரவங்க யாரா இருந்தாலும் அவங்களுக்கு ரத்த பரிசோதனை செய்யும் போது தைராய்டு சுரப்பியுடைய செயல்பாடு, அதே போல விட்டமின் D3 மற்றும் B12 2 விஷயம் இருக்கா அப்படிங்கிறத சேர்த்து தான் பரிசோதனை செய்ய சொல்லுவோம். காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்றைக்கு வரக்கூடிய 100 பேர்ல ஒரு 20 பேர் தான் ஆக்சுவல் ஹைப்போதைராய்டிசத்துல வராங்க. சரி. மீதி 80 பேர் விட்டமின் குறைபாடினால் ஏற்படக்கூடிய தைராய்டு பிரச்சனையோட வராங்க. ஓஹோ. ஸோ இந்த டெஸ்ட்டை நாங்கள் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம்னா, அவங்களோட ஒருவேளை விட்டமின்கள் குறைவாக இருந்ததுன்னா உணவுல அதுல விட்டமின்கள் சேர்க்கக்கூடிய உணவுகளையும் விட்டமின் மாத்திரைகளையும் கரெக்டா அவங்கள ஒரு 3 மாசம் ஃபாலோ பண்ண சொல்லுவோம். அதை ஃபாலோ பண்ணிட்டு வரும்போது பாத்தீங்கன்னா அந்த 80 பேருமே நார்மல் தைராய்டு ரிசல்ட்டோட வரதை நாங்க பாக்குறோம். ஸோ அதனால ஸ்ரீவர்மால ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறது எடுத்த உடனே ஜம்ப் பண்ணி மருந்துகளை கொடுக்கறது அப்படிங்கிறது கிடையாது. ஸோ அவங்களுக்கு வரும்போது என்ன காரணத்தினால அது வந்திருக்குங்கிறத 1க்கு 2 முறை உறுதி செஞ்சுட்டு அதுக்கப்புறம் ட்ரீட்மெண்ட் புரோட்டோகால் நம்ம கொடுக்கிறோம். Thank you very much. ரமணிங்கிறவர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க முகப்பேர்ல இருந்து. வணக்கம் ரமணி. ஹலோ. ஹலோ. வணக்கம் ரமணி. நான் ரொம்ப நாளா எனக்கு இந்த தைராய்டு இருக்கு அப்படி சொன்னாங்க. ஓ. That is from childbirth. ஓகே. ஃபர்ஸ்ட் எல்ட்ராக்சின் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் எல்ட்ராக்சின் வேணா தைரோனாம் கொடுத்தாங்க. ஓகே. பட் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 19 வருஷமா அது இருந்துட்டே இருக்குங்கிறாங்க. அது போகும். அது எனக்கு அவர் சொன்ன மாதிரி ஹீமோகுளோபின் கண்டென்ட்டும் கம்மியா தான் இருக்கு. பட் தைராய்டு போன மாதிரியும் தெரியல. அது கிவிங் மீ a lot of trouble. அவர் சொன்னதுல எக்ஸப்ட் தட் மென்சஸ் ப்ராப்ளம் மற்றது எல்லாமே ஐ ஹேவ். எல்லாமே இருக்கு. மூட் ஸ்விங்ஸ் இருக்கு, வெயிட் கெயின் இருக்கு. நான் என்ன சாப்பிடணும்? சிலர் சொல்றாங்க கோட் சாப்பிடலாம், இது சாப்பிடக்கூடாது. ஈக்குவலி கிவிங் டிஃபரெண்ட் ஐடியாஸ். இது லைஃப் லாங் நான் மாத்திரை சாப்பிட்டு ஆகுமா இல்லைன்னா சரி ஆகுமா எனக்கு ஒன்றும் புரியல. அது சித்தா இஸ் பெட்டரா, ஆயுர்வேதிக் இஸ் பெட்டரா, அலோபதி இஸ் பெட்டரா? ஐ ஹவ் ட்ரைட் எவ்ரிதிங். இல்லம்மா, முதல்ல உங்களோட உங்களோட கேள்விக்கு பதில் சொல்லும்போது உங்களோட கேள்விக்கு பதில் சொல்லணும்னா ஓகே யூ கேன் கட் தி கால் அண்ட் தென் லிசன் டு இட். உங்களுக்கு பதில் சொல்லணும் அப்படின்னும் போது ஆயுர்வேத முறையில பொறுத்தவரையிலும், குறிப்பா எங்களோட ஹாஸ்பிட்டல் பொறுத்தவரையிலும் மருந்துங்கிறது ஒரு 10% தான். 90% நாங்க ரெக்கமெண்ட் பண்றது உடற்பயிற்சியும் உணவு கட்டுப்பாடுகளும் தான். இது ரெண்டுமே நீங்க செய்யாம வெறும் மருந்துகளை மட்டும் நம்பி இருந்தீங்கன்னா நிச்சயமா இதுல எந்த விதமான பிரயோஜனமும் வரப்போறது கிடையாது. சில குழந்தைகளுக்கு நம்ம பாக்குறோம் இப்போ பிராக்டிஸ்ல ஆங்ஸைட்டி அப்படிங்கிறது ரொம்ப அதிகமா இருக்கிறத பாக்குறோம். அவங்களுக்கு எப்பவுமே ஒரு பதட்டமான ஒரு சூழல்ல இருப்பாங்க. 8 மணிக்கு ஸ்கூல் போனோம்னா அந்த 7:55 ஆச்சுன்னா போதும் அவங்கள அவங்க டென்ஷன் ஆகிறது இல்லாம வீட்டுல இருக்கவங்க எல்லாரையும் டென்ஷன் பண்ற குழந்தைகளை பார்ப்போம். நம்ம இது சாதாரண ஒரு விஷயம் அப்படின்னு நிறைய பேரண்ட்ஸ் அதை கவனிக்க மாட்டாங்க. ஆனா அதுதான் தைராய்டு அந்த குழந்தைகளுக்கு ஆரம்பிக்கிறதுக்கு முதல் காரணமாக இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அதனாலதான் ட்ரீட்மெண்ட் புரோட்டோகால் வரும்போது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி விட்டமின் டெஸ்ட், அதே மாதிரி அவர்களை கேட்கக்கூடிய கேள்விகள், இதெல்லாம் எடுத்து நாங்க ட்ரீட்மெண்ட் கொடுக்கும்போது ஸ்ரீவர்மாவை பொறுத்தவரையிலும் இதுவரையிலும் எந்த தைராய்டு பேஷண்ட்டையும் நாங்க 6 மாசத்துல இருந்து 1 வருஷத்துக்கு மேல ட்ரீட் பண்ணதே கிடையாது. அதுக்குள்ள எவ்வளவு கிரானிக்கான தைராய்டு ப்ராப்ளமாக இருந்தாலும், எவ்வளவு கிரானிக்காக அந்த கழுத்து நோய், முன்கழுத்து கழலை நோயின்னு சொல்லக்கூடிய காய்டர் ப்ராப்ளமாக இருந்தாலும்,
இந்த 6 months to 1 year எங்களோட கரெக்டான டயட்டு, எக்ஸசைஸ் அண்ட் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய மருந்துகளை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்கள் எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். உங்களோட வெயிட் நார்மலுக்கு வரதை பார்க்கலாம், உங்களுடைய மூட் ஸ்விங்ஸ் நார்மலுக்கு வரதை பார்க்கலாம். இந்த தைராய்டினால் இருக்கக்கூடிய மற்ற பிரச்சனைகள், ஹீமோகுளோபின் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், ஜாயிண்ட் பெயின் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், பசியின்மை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், இது எல்லாமே மாறி கண்ட்ரோலுக்கு வரதை ரொம்ப அழகாக பார்க்க முடியும். ஃபைன். இப்போ நீங்க சொல்லும்போது ட்ரீட்மெண்ட் வந்து முதல்ல அவங்களுக்கு எந்த விட்டமின் டெஃபிஷியன்சியா என்ன எது பாக்குறீங்க? ஐ ஹவ் சீன் ஆர் ஐ ஹவ் ஹர்ட் மெனி பீப்புள் அவங்க அந்த மருந்து எடுத்துக்க ஆரம்பிச்சு ஓரளவுக்கு உடல்நிலையில மாற்றம் தெரிந்த உடனேவே எதர் தே வில் ஸ்டாப் த மெடிசன் இல்லைன்னா தே வில் ஸ்டாப் கோயிங் டு த டாக்டர் அப்ரோச் பண்றதுக்கு. மறுபடியும் அது சரியா போச்சா இல்லையா, அல்லது கவுண்ட் குறைஞ்சிருக்கா இல்ல முழுவதுமாவே போயிடுதா இப்படிங்கறத பாக்குறது இல்ல. அப்படி இருக்கும்போது how do you pull the patients? நீங்க இதுக்கப்புறம் வந்து எடுத்துக்கணுங்கிறது எல்லாரும் அதை ஃபாலோ பண்றாங்களா? ஏன்னா that is becoming a big question mark. இல்லம்மா, ஒரு அப்படின்றது ஒரு குரூப் ஆஃப் பேஷண்ட்ஸை வேணா நான் சொல்லுவேன். நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன், ஒரு ட்ரீட்மெண்ட்டோட சக்சஸ் அப்படிங்கிறது 4 ஃபேக்டர் இருக்கு. ட்ரீட்மெண்ட் கொடுக்கக்கூடிய டாக்டர் கொடுக்கக்கூடிய மருந்துகள், அந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஃபார்மசிஸ்ட் இல்ல நர்ஸ், 4வது அதி முக்கியமானது பேஷண்ட். இவங்க 4 பேருமே கோஆபரேட்டிவா ஒர்க் பண்ணா மட்டும்தான் எந்த பிரச்சனையா இருந்தாலும் தீர்க்க முடியுமே தவிர, இவங்க 4 பேருமே சரியா ஒர்க் பண்ணல, முக்கியமா அந்த பேஷண்ட் அதை வந்து ஒழுங்கா யூஸ் பண்ணல, ஒர்க் பண்ணலன்னா எந்த மாற்றமும் எங்களால செய்ய முடியாது. ஆனா ஸ்ரீவர்மாக்கு வரக்கூடிய பேஷண்ட்ஸை பொறுத்தவரையிலும் பாத்தீங்கன்னா, நாங்க சொல்லக்கூடிய பாராமீட்டர்ஸ், முதல் மாசத்துல என்ன எதிர்பார்க்கலாம், 2வது மாசத்துல என்ன மாற்றம் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு நாங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் இருக்கு. அந்த விஷயங்கள் 100% கரெக்டா அவங்க பார்க்கும்போது யாருமே விட்ரா பண்றது இல்ல. கரெக்டா வேணா முன்ன பின்ன ஒரு 5 நாள் 10 நாள் தள்ளி வருவாங்களே தவிர கரெக்டா வரதை நாங்க பாக்குறோம். ஓ, தட்ஸ் ஃபேண்டாஸ்டிக். அது உண்மையிலே சந்தோஷமா இருக்கு இது கேட்கறது. ஏன்னா நிறைய இடத்துல இப்படி ஆறுது உண்டு. சரியா போச்சா, சரியா தான் போச்சு, எதுக்கு மறுபடியும் போகணும் அப்படிங்கிற ஒரு தாட் இருக்கு. எனிவேஸ், இன்னொரு நேயர் காத்திருக்காங்க, சரஸ்வதின்னு. வணக்கம் சரஸ்வதி. சரஸ்வதி வணக்கம். என் பேர் வந்து சரஸ்வதி, சாரோட பேஷண்ட் தான் நானு. ஓ, she's calling from Ambur. ஜாப்ல இருந்தது, இப்ப 2 மாசமா அவர்கிட்ட மெடிசன் சாப்பிட்டு இருக்கேன். ஓ, 80% நல்ல டிஃபரெண்டா இருக்கு. ஆனா சார் வந்து எனக்கு கடவுளும் தான் சொல்ல முடியுமா, ஒரு டாக்டரும் சொல்ல முடியாது. ஓஹோ, என்ன என்ன உங்களுக்கு பிரச்சனை இருந்தது சரஸ்வதி? டைஜஸ்ட் ப்ராப்ளம் இருந்தது, சாப்பிட்ட உடனே மோஷன் போயிட்டு இருக்கேன். ஓ, வந்து இப்ப எனக்கு சரியாயிட்டு வருது, நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு. என்ன மாதிரி இருக்கு, நிறைய பேஷண்ட்டுக்கு எந்த ஹாஸ்பிட்டலுக்கு போறதுன்னு தெரியாம ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அவெல்லாம் சார் கிட்ட வந்து நல்ல ட்ரீட்மெண்ட் எடுக்கணும். ஓகே, ரொம்ப சந்தோஷம் நீங்க அதை கால் பண்ணி சொன்னதுக்கு. அதை இப்போ பேசிட்டு இருந்தோம், அதை பத்தி தான். தொடர்ந்து கொடுக்கக்கூடிய மருந்துகளை எடுத்துக்கணும், அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு அதுக்கேத்த ரெமெடி தெரியும். பரவாயில்ல நீங்க கால் பண்ணதுக்கு. வேற ஏதாவது கேட்கணுமா உங்களுக்கு சரஸ்வதி? இல்ல, ஓகே, ரொம்ப ரொம்ப நன்றி. உண்மையில ஃபீலிங் வெரி ஹாப்பி சார். பரவாயில்ல, அவங்க வந்து எடுத்துக்கிறாங்க. இந்த மாதிரி பேஷண்ட்ஸ் அவங்க கிட்ட பேசும்போது தான் மற்றவங்களுக்கெல்லாம் ஒரு தைரியம் வரும், ஒரு நம்பிக்கையும் வரும். ரைட். இப்போ நம்ம இந்த தைராய்டு சுரப்பிகள், இந்த மாறுதல், இதை பத்தியெல்லாம் நம்ம பேசிட்டு இருந்தோம் இல்லையா? ஒருவேளை இந்த சிம்டம்ஸ் இல்லாம வெறும் ஹேர் லாஸ் மட்டும் இருக்கிற பட்சத்துல, பெரும்பாலும் அது லேடிஸ்க்கோ இல்ல ஜென்ஸோ இருக்கும்போது அவங்க முதல்ல நினைக்கிறது என்னன்னாக்கா, அவங்களுக்கு ஸ்ட்ரெஸ் அதிகமா இருக்கு அதனால ஹேர் லாஸ் ஆகுது. இல்லைன்னா மேபி இப்ப ஐடில வேலை பாக்குறாங்கன்னா கேட்கவே வேண்டாம், பாதி பேர் என்ன சொல்றாங்கன்னா ஐடி கம்பெனில வேலைக்கு போயிட்டால அவ்வளவுதான். அதுக்கேற்ற மாதிரி ஆண்களுக்கு ரொம்ப சீக்கிரத்திலேயே 25-28 வயதிற்குள்ளாகவே நம்ம வந்து அவங்களுக்கு முடி கொட்டி வழுக்கை விழுறதெல்லாம் நம்ம பாக்குறோம். அப்ப அவங்க ஏன் ஒருவேளை இந்த மாதிரி இருக்குமான்னு யோசனை பண்ண மாட்டேங்கிறாங்களே? அப்ப இது கூட ரீசனா இருக்குமோ? இல்லம்மா, அதுல ப்ராப்ளம் என்னன்னா, இந்த மாதிரி பிரச்சனை இருக்கும்போது சரியான மருத்துவரை அவங்க அணுகிறது கிடையாது. இன்னைக்கு ஒரு தலைமுடி கொட்டுதுன்னா உடனே என்ன பண்றாங்கன்னா, ஒரு காஸ்மெட்டாலஜிஸ்ட் கிட்ட போறாங்க. ஆமா, அவங்க என்ன பண்றாங்கன்னா, பொதுவா அவங்க செய்ய வேண்டியது இந்த டெஸ்டிக்கல் இருந்தாலும் கூட அவங்க ஏஜ் பாக்குறாங்க, அவங்க மத்த சப்போர்ட்டிங் ஃபேக்டர் பாக்குறாங்க. அது அதிகமா சப்போர்ட்டிங் இல்லாத பட்சத்துல உடனே வந்து இந்தாங்க இந்த க்ரீம் யூஸ் பண்ணுங்க, இந்த எண்ணெய் யூஸ் பண்ணுங்க, இந்த மாத்திரை யூஸ் பண்ணுங்கன்னு எழுதி கொடுத்துறாங்க. ஆனால் ஆஸ் அ ஹியூமன் பீயிங் ஒரு 25 வயசு நமக்கு ஆகும்போது அதிகமாக மன அழுத்தத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வியாதி நம்ம வேலையில் நம்ம இருக்கோம் அப்படின்னா, வருஷத்துக்கு ஒரு முறை போய் கம்ப்ளீட் மெடிக்கல் செக்அப் அப்படிங்கிறத நிச்சயமா செஞ்சுக்கணும். அதை செய்யும் போதுதான் நிறைய ஃபேக்டர்ஸ் வந்து நமக்கு டிஃபரன்ஷியேட் ஆகிறத நம்ம பார்க்க முடியும். இன்னைக்கு உலகத்துல வந்து நோய்கள்ல மிக அதிகமான நோயாளிகளை கொண்ட நாடு அப்படிங்கிறது இந்தியா தான் இருக்கு, சைனா கூட கிடையாது. காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அங்க இருக்கக்கூடிய இன்சூரன்ஸ் சிஸ்டம் வருஷத்துக்கு ஒரு முறை நீங்க போய் செக் பண்ணிட்டு உங்களோட ரிப்போர்ட்டை நீங்க வந்து அந்த இன்சூரன்ஸ் ஆளுங்கிட்ட கொடுத்தா மட்டும்தான்
அந்த இன்சூரன்ஸ் பிளானே ஒர்க் ஆகும். கிளைம் பண்ண முடியும். அப்பதான் ஏதாவது இல்லன்னு வச்சுங்க அவங்க சொல்லிடுவாங்க இல்லப்பா நாங்க உங்களுக்கு ஒன்றும் பண்ண முடியாதுன்றாங்க. அட்லீஸ்ட் ஃபார் த சேக் ஆஃப் இட் எல்லாருமே போய் பண்றாங்க. ஆனா நம்ம ஊர்ல இன்னும் அந்த அளவுக்கு ஒரு டிசிப்ளின் இல்ல. எஸ் எஸ், thank you very much. உஷா is waiting from பாலக்காடு. உஷா வணக்கம். உஷா உஷா வணக்கம் உஷா, டாக்டர்கிட்ட பேசுங்க. வணக்கம். சார் வணக்கம். பையனுக்கு 12 வயசு ஆகுது. சரி. அவருக்கு வந்து கண்ணுக்கு மேல ஒரு மாதிரி தோல் தாய் சுருங்கி ட்ரை ஆயிடுது ஸ்கின். ஓகே. அதையும் கோவப்படுறான், அதாவது சொன்னா கோவப்படுவோம் அழுவான். அதான் அதுக்காக ஏதாவது தைராய்டு இருக்கு அப்படின்னா நம்மளா டைரக்டா போய் பிளட் டெஸ்ட் எடுக்கணும்னா என்ன டெஸ்ட் எடுக்கணும்? பொதுவா தைராய்டு ப்ரொஃபைல்னு சொல்லுவோமா. தைராய்டு ப்ரொஃபைல் அப்படிங்கிறது T3, T4, TSH சொல்லக்கூடிய மூன்றுமே சேர்ந்து இருக்கக்கூடிய ஒன்று. ஆனா நீங்க உங்க பையனுக்கு வெறும் தைராய்டு ப்ரொஃபைல் மட்டும் எடுத்தா போதாது, அது கூட IgG மற்றும் IgE சொல்லுவோம். இம்யூனோகுளோபின்ஸ் G மற்றும் E இது ரெண்டும் எப்படி இருக்குன்றத பார்க்கணும். ஏன்னா குழந்தைகளுக்கு இந்த கண்களுக்கு மேலே இந்த மாதிரி வந்து ட்ரை ஸ்கின் வர்றது, அதே போல கோபம் அதிகமா வருது அப்படின்னும் போது அவங்க உடம்புல இம்யூனோகுளோபின் சம்பந்தப்பட்ட ஏதாவது பிரச்சனைகள் இருக்கா அப்படிங்கறத நம்ம கொஞ்சம் பார்த்துக்கணும். சோ தைராய்டு ப்ரொஃபைல் பண்ணுங்க, IgG பண்ணுங்க, IgE பண்ணுங்க. இந்த மூணு விஷயத்தை பண்ணிட்டு ரிப்போர்ட் எடுத்துட்டு வாங்க. தேங்க்யூ உஷா. IgG மற்றும் IgE இந்த டெஸ்டும் பண்ண சொல்றாரு, கூடவே தைராய்டு டெஸ்டோட சேர்த்து இல்லையா? ஓகே, நான் இதுதான் கேட்க வந்தேன். இப்போ அவங்க எக்ஸாக்ட்லி அவங்க கரெக்டா அந்த காலர் வந்தாங்க. இப்போ பெரியவங்களுக்குன்னா உடம்பு அதிகமா குண்டாகிறதுனாலயோ இல்ல இழைக்கிறதுனாலயோ இல்ல நீங்க சொல்ற மாதிரி ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருக்காங்க இல்லனா தலைமுடி கொட்டுறது, இதெல்லாம் சிம்டம்ஸ் சொல்றோம். ஆனா குழந்தைங்களுக்கு எதை வச்சு நம்ம கண்டுபிடிக்க முடியும்? ஏன்னா நீங்க சொல்ல சில குழந்தைங்க டென்ஷனாவே இருப்பாங்க, நம்ம அது ரொம்ப நேச்சுரல்னு நினைச்சுப்போம் தான். அப்படி இருக்கும்போது எப்படி அதை கண்டுபிடிக்க முடியும்? முதல்ல குழந்தைகளோட இயல்பு என்னங்கறத நம்ம பார்க்கணுமா. இன்னைக்கு எந்த குழந்தையும் இயல்பா இருக்கிறதுக்கு எந்த பேரண்ட்ஸும் விடுறது கிடையாது. அந்த குழந்தை விளையாடணும்னு ஆசைப்பட்டா வெளியில விடுறது கிடையாது. நம்மளுடைய தேவைகளை நம்மளுடைய எண்ணங்களை தான் இன்னைக்கு குழந்தைகள் மேல் திணிக்கிறோம். அதனாலதான் குழந்தைகளுக்கு வரக்கூடிய பிரச்சனைகளை நம்மளால டிஃபரன்ஷியேட் பண்ண முடியறது இல்லை. எப்படி இருந்தாலும் குழந்தைகளை வருஷத்துக்கு ஒரு முறை ஒரு பீடியாட்ரிஷியன் கிட்ட கூட்டு போய் பிசிக்கல் எக்ஸாமினேஷன். ஏன்னா இன்னைக்கு நம்ம பாக்குற 3 விஷயம் இருக்கு, கண்ணு, காது, பல்லு. இதை தவிர வேற எதுலயும் நம்ம ஃபோக்கஸ் பண்றதே கிடையாது. அவனுக்கு கான்ஸ்டிபேஷன் இருக்கா, அலர்ஜி இருக்கா, இல்ல வந்து அவனுக்கு வந்து நோய் எதிர்ப்பு சக்தி குறைவா இருக்கா, இல்ல அவங்க சாப்பிட்ற சாப்பாடுல இரும்பு சத்து இல்லாம இருக்கா, எதையும் பாக்குறது இல்ல. இன்னைக்கு குழந்தை படிக்கல, மார்க் எடுக்கலன்னு கவலைப்படுற பேரண்ட்ஸ் யாரா இருந்தாலும் சரி, அவங்க 6 மாசத்துக்கு ஒரு முறை அந்த குழந்தையோட ரத்தத்தை செக் பண்ணி முதல்ல ஹீமோகுளோபின் நார்மலா இருக்கா அப்படிங்கறத பார்க்கணும். படிக்கவே மாட்டேங்கிறான், எப்ப பார்த்தாலும் படுத்துக்கிறான் அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்ற பேரண்ட்ஸ் முதல்ல பேசிக் ஃபங்க்ஷன்ஸ் எப்படி இருக்கு அப்படிங்கறத பார்க்கணும். ஸோ அதனால டாக்டர் ஃபீஸை பத்தி கவலைப்படாதீங்க, முதல்ல கூட்டிட்டு போங்க. வருஷத்துக்கு ஒரு முறை கூட்டிட்டு போய் அந்த டாக்டர் சொல்லக்கூடிய டெஸ்ட்டை எடுத்து அந்த குழந்தைகள் நார்மலா இருக்காங்கன்றத முதல்ல பார்க்கணும். அப்போ ஹீமோகுளோபின் டெஸ்ட் எடுத்தாலே தெரிஞ்சிருமா மத்தது இந்த மாதிரி தைராய்டு இல்ல இல்ல, ஹீமோகுளோபின் அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட்டிங் ஃபேக்டர். இன்றைக்கு குழந்தைகள் குண்டாகிறாங்க, சோம்பேறியா இருக்காங்க, சுறுசுறுப்பு இல்லாம இருக்காங்க, படிப்பு ஞாபக சக்தி இல்லாம இருக்காங்க அப்படின்னா அது குழந்தைகளுடைய சுபாவம் கிடையாது. குழந்தைகளுக்கு நம்மளை விட புத்திசாலித்தனம் அதிகம். இதெல்லாம் இருக்காங்கன்னா என்ன காரணம்னா அவங்க உடலுக்கு தேவையான ஆக்சிஜன் கிடைக்கிறது இல்ல, குழந்தைகளுடைய இரும்பு சத்து குறைவா இருக்குன்னு அர்த்தம். சோ ஒரு பேசிக் ஃபேக்டர் நீங்க ஃபிக்ஸ் பண்ணீங்கன்னா தானாவே மத்ததெல்லாம் சரியா வந்துரும். ஓகே, thank you very much. ஒரு நேயர் காத்துட்டு இருக்காங்க. ஹலோ, வணக்கம். லிங்கேஸ்வரன் வணக்கம். சொல்லுங்க மேடம். சொல்லுங்க, நீங்க தான் சொல்லணும். மறுபடியும் ஆம்பூர்ல இருந்து நீங்க கால் பண்ணிருக்கீங்க, டாக்டர் கிட்ட பேசுங்க. டாக்டர் குட் மார்னிங் டாக்டர். வணக்கம் லிங்கேஸ்வரன், சொல்லுங்க. சார் இந்த மாதிரி அக்காவுக்கு வீட்டுல சாப்பிட்டா எதுவுமே சரியா சாப்பிடவே முடிய மாட்டேங்குங்க. எப்ப பார்த்தாலும் தயாராவே இருக்காங்க, வேலைக்கு போயிட்டு வந்தா கூட முடியல அப்படின்னு ஸ்டமக் பெயின் ஆகி படுத்திருக்காங்க. ரொம்ப அவங்களுக்கு கஷ்டமா இருக்கு. சாப்பாடு எது கொடுத்தாலும் அவங்க விருப்பப்பட்டு கேட்கறதுதான் கொடுத்தா கூட 2 வயசு சாப்பிடுறாங்க, அதுக்கு மேல வேணாம்னு விட்டுறாங்க. என்ன வயசாச்சு உங்களுக்கு? 19. எவ்வளவு? ஹலோ, என்ன வயசு? 19 வயசு. 19 வயசு ஆச்சு. 19 வயசு பெண்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு வந்து உடலுடைய ஹார்மோன்கள் சரியில்லாம இருக்குன்னு அர்த்தம், அல்லது அவங்க உடம்புல வந்து ரத்த சிவப்பணுக்களுடைய அளவு குறைவா இருக்குன்னு அர்த்தம். நீங்க ஒண்ணே ஒன்று பண்ணுங்க, நான் சொன்ன மாதிரி முருங்கைக்கீரை சூப் வச்சு கொடுங்க. டெய்லி ஒரு கப்பு ஃபுல்லா மாதுளம் பழம் அவங்களுக்கு கொடுங்க.
இந்த 2 விஷயத்தை மட்டும் கொஞ்சம் பண்ண ஆரம்பிங்க. ஒரு 15 நாட்கள்லயே நல்ல மாற்றம் ஏற்படுவதை பார்க்கலாம். இருந்தாலும் கூட முடிஞ்சதுன்னா ஒரு முறை வந்து நீங்க கூட்டிட்டு வாங்க. மற்ற பரிசோதனைகள் செஞ்சு என்ன தேவைங்கிறத நம்ம பார்ப்போம். ரொம்ப நன்றி சார் நீங்க கால் பண்ணது. இப்ப அவங்க வரணும்னா எந்த இடம் அவங்களுக்கு க்ளோசரா? ஆம்பூர் அப்படின்னா அவங்க ஒசூருக்கு வரலாம். அதே மாதிரி சென்னையும் வந்து பார்க்கலாம். ஓகே சார், நீங்க நம்பர் நோட் பண்ணிக்கோங்க. திரையில நீங்க பாக்குறீங்க, இந்த நம்பர் நோட் பண்ணீங்கன்னா நீங்க எப்போ எந்த இடத்துல போய் பார்க்கலாங்கிறத ப்ராப்பரா உங்களுக்கு சொல்லுவாங்க. அண்ட் ஆல்சோ யூ கேன் கெட் தி அப்பாயின்மெண்ட். அதுவும் 19 இயர்ஸ்ல இத மாதிரி எல்லாம் வரதுங்கிறது ரொம்ப 19 இயர்ஸ்ல தான் அதெல்லாம் வரும். அப்பதான் ஆரம்பிக்கும் இல்லையா? சரி சார், இப்ப எனக்கு ஒரு டவுட். இப்ப பை எனி சான்ஸ் இந்த தைராய்டு இருக்கிறது வந்து திருமணமான பெண்களுக்கு குழந்தை பிறப்புக்கு அஃபெக்ட் பண்ணறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கா? நிச்சயமா உண்டு. இப்ப தைராய்டு சுரப்பியோட செயல் குறைபாடு ஏற்படுதுனாலே அவர்களுடைய ரீப்ரொடக்டிவ் சைக்கிள் ரொம்ப அஃபெக்ட் ஆக ஆரம்பிக்கும். உதாரணத்துக்கு சொல்லணும்னா இன்னைக்கு தைராய்டோட வரக்கூடிய பெண்கள், என்னோட கிளினிக் வரக்கூடிய பெண்கள் பெரும்பாலும் பாத்தீங்கன்னா உடல் பருமன் அதிகமா இருக்கும். அவங்களோட முகத்துல எல்லாம் முடி வளரக்கூடிய ஒரு பிரச்சனை இருக்கிறத நம்ம பாக்குறோம். அதே போல அவர்களுக்கு வந்து வயது 20 வயது இருந்தா கூட தோற்றத்துல ஒரு 32 33 வயது இருக்க மாதிரி அவர்களுடைய உருவ அமைப்புல மாற்றம் இருக்கும். இதெல்லாம் முடிஞ்சு திருமணம் ஆனாலும் கூட சில நேரம் அவங்களுக்கு மாத விலக்குல கடுமையான கோளாறுகள் இருக்கும். மாத விலக்கே வந்து ஒரு 6 மாசத்துக்கு ஒரு முறை 3 மாசத்துக்கு ஒரு முறை தான் இருக்கும். சோ இதெல்லாம் சரியானா மட்டும்தான் குழந்தை பிறப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. உடல் பருமன், மாதவிலக்கு சரியா இல்லாம இருக்கிறது, ஹீமோகுளோபின் மிக குறைவாக இருக்கிறது, மன அழுத்தம் மிக அதிகமாக இருக்கிறது, உணவின் மேல் நாட்டம் இல்லாமல் இருப்பது அல்லது சரியாக சாப்பிடுறது கிடையாது. இந்த மாதிரி பேசிக் ஃபேக்டர்ஸ் எல்லாமே பாதிக்கப்பட்டிருக்கவங்களுக்கு நிச்சயமா குழந்தை பிறப்பதற்கான வாய்ப்பே இல்லை இல்லையா? சரி, ரைட். இது வந்து குடும்பத்துல ஒருத்தருக்கு இருந்தா அடுத்தடுத்து எல்லாருக்கும் வரும் அப்படிங்கிற ஒரு இது இருக்கா இதுல தைராய்டு? இல்ல, ஆனா உணவுல நம்ம செய்யக்கூடிய தவறு, ஒரு குடும்பத்துல இருக்க 5 பேரும் கீரை சாப்பிட்ற பழக்கம் கிடையாது, காய்கறி சாப்பிட்ற பழக்கம் கிடையாது, தண்ணீர் அருந்தக்கூடிய பழக்கம் கிடையாது, 3 வேளை வெறும் அரிசி சோறை மட்டும்தான் சாப்பிடக்கூடிய பழக்கம். இந்த மாதிரி உணவுனாலதான் இந்த பிரச்சனை அதிகமாக வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறதே தவிர ஜெனட்டிக்கலா இது வரதுக்குலாம் வாய்ப்பு இல்ல. ரைட். பரமேஸ்வரி மும்பைல இருந்து ஒரு காலர். வணக்கம் பரமேஸ்வரி. ஹலோ பரமேஸ்வரி வணக்கம். உங்க டிவி வால்யூம் குறைச்சிட்டு கேள்வி கேளுங்க டாக்டர். பேசுங்க, கேள்வி கேளுங்க. ஓகே மேடம், ஓகே மேடம். சார் எனக்கு கொஞ்ச நாளா வந்து தைராய்டு ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு தெரியுது. இப்போ ஓகே, தைராய்டு நேர்னு சொல்லி ஒரு டேப்லெட் சாப்பிட்டு இருக்கேன். இப்ப என்னன்னா எனக்கு ரொம்ப அதிகமா வந்து முடி அதிகமா கொட்டுறது, தலையில வந்து ரவுண்டா 2-3 இடங்கள்ல வந்து முடியே இல்லாம இருக்கு. பேச்சஸ் ஆயிடுச்சு. ஓகே, அவ்வளவுதானா? வேற ஏதாவது கேட்கணுமா உங்களுக்கு? அதுக்கப்புறம் ஸ்கின் நீங்க இடையில சொன்ன மாதிரி சில நேரங்கள்ல ட்ரை ஆகுது. அதுக்கப்புறம் நெயில் ப்ராப்ளம், அப்புறம் ஒரு சைடு தலைவலி. ஓகே, அவ்வளவுதான் இல்லையா? சரி, ஓகே. இவங்க சொல்றது பொதுவா பாத்தீங்கன்னா இன்னொரு முக்கியமான பாயிண்ட், இந்த பெர்ஃபெக்ஷனிஸ்ட்னு ஒரு குரூப் இருக்காங்க. அதாவது அவங்களோட சுபாவம் எப்படி இருக்கும்னா, எடுத்த பொருளை எடுத்த இடத்துல வைக்கலன்னா கூட அவங்களுக்கு கோவம் வந்துடும். அவங்க கூட இருக்கவங்க எல்லாரையும் போட்டு பாடாப்படுத்துவாங்க. குழந்தைகளை குறிப்பா ரொம்ப பாடுபடுத்துவாங்க. 7 மணிக்கு எழுந்துக்கல, 7:30 மணிக்கு டிஃபன் சாப்பிடல, 7:45 ஷூ போடலன்னு சொல்லி பாடுபடுத்துவாங்க. அந்த பெர்ஃபெக்ஷனிஸ்டுக்கு இந்த தைராய்டு பிரச்சனை அதிகமா வர்றதை நம்ம பாக்குறோம். இப்ப போன்ல பேசினாங்க இல்லையா, அந்த அம்மா கிட்டத்தட்ட ஒரு பெர்ஃபெக்ஷனிஸ்ட் தான். ஏன்னா இந்த ஒற்றை தலைவலியும் தைராய்டு பிரச்சனையும் அவங்களுக்கு தான் நிறைய வரும். மனதளவுல அவங்க வந்து தேவையில்லாத ஆங்ஸைட்டி மற்றும் டென்ஷனை வச்சிருப்பாங்க. நான் சொன்னேன் இல்லையா, அந்த குழந்தைங்க டென்ஷனா இருந்தா தைராய்டு வரதுக்கு ஒரு காரணமா இருக்குன்னு, அதே மாதிரி தான் இவங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையும். பரவாயில்லம்மா, நீங்க இந்த நம்பர்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. நீங்க டெலிகன்சல்ட் வேணும்னு சொல்லிட்டு என்னோட கிளினிக்ல சொன்னீங்கன்னா நான் ஃப்ரீயா இருக்கும்போது அவங்க கனெக்ட் பண்ணுவாங்க. நான் இன்னும் உங்களை பத்தி இருக்கக்கூடிய விவரங்கள் கொஞ்சம் டீட்டெயிலா எடுத்துக்கணும். அதன் பிறகுதான் உங்களுக்கு என்ன மாதிரி மருந்துகள் தேவை அல்லது என்ன மாதிரி உணவு கட்டுப்பாடுகள் தேவை அப்படிங்கறத நான் டீட்டெயிலா சொல்ல முடியும். ஏன்னா வந்து இந்த தலையில அவங்க சொல்லக்கூடிய பிரச்சனைக்கு புழு வெட்டுன்னு நம்ம சொல்லுவோம். இந்த தலையில வந்து ஒரு 1 ரூபாய் காயின் அளவுக்கு ஓட்டையா முடியே இருக்காது, பேச்சஸ் ஆயிரும்.
பட் இது அப்சல்யூட்லி ஆயுர்வேதத்தை தவிர வேற எந்த முறையிலும் இதை ட்ரீட் பண்ணவே முடியாது. பட் அது வந்து தைராய்டு வந்தா அந்த மாதிரி கூட ஆகுமான்னு பேட்சா பெர்ஃபெக்ஷனிஸ்டுக்கு அது வரும். ஓகே, அதுக்கும் தைராய்டுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. சோ இனிமே யாராவது வீட்ல பெர்ஃபெக்ட்டா இல்லன்னா திட்ட கூடாது, சந்தோஷப்படணும். they are out of this danger அப்படினு இல்லையா? ஓகே, இப்போ அவங்க சொல்லும்போது நீங்க சொன்னீங்க டெலிபோன் மூலமாவும் உங்கள்ட்ட கன்சல்ட் பண்ணிக்க முடியும்னு. இது ஒரு முக்கியமான விஷயம், நீங்க எல்லாருக்குமே கன்வே பண்ணணும். அப்படி பார்த்தா அதுக்குன்னு அவங்க எந்த ஊர்ல எந்த ஊர்ல இருந்து வேணாலும் அவங்க டெலிபோன்லயே ட்ரீட்மெண்ட் எடுத்துக்க முடியுமா? அப்பனா முடியும். அதாவது இந்த 3435 நம்பருக்கு கால் பண்ணிட்டு டாக்டர் கிட்ட டெலி கன்சல்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு வார்த்தை அவங்க சொன்னாங்கன்னா அவங்களுக்குன்னு ஒரு ஸ்பெசிபிக் டைம் கொடுப்பாங்க. 2:30 மணி 3 மணின்னு. அந்த டைம்ல என்னோட ஆபீஸ்ல இருந்து கனெக்ட் பண்ணுவாங்க. அவங்க என்கிட்டயே நேரடியா பேசலாம். பேசிட்டு அவங்களுக்கு என்ன மாதிரி மருந்துகள் தேவை, உணவு கட்டுப்பாடுகள் தேவைங்கிறத நம்ம சொல்லி கொடுக்கலாம். ஃபேண்டாஸ்டிக். இது ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம். ஏன்னா நிறைய பேருக்கு டிராவல் பண்ணி போக முடியாது, வெளியூர்ல இருப்பாங்க, இதெல்லாம் இருக்கு. சோ நீங்க டெலி கன்சல்ட் பண்ணிக்கலாம்ங்கறத இந்த நேரத்துல சொல்லிக்கிறேன். அடுத்த நேயர் காத்திருக்காரு. ஹலோ, வணக்கம். வணக்கம் முருகன். மேடம் வணக்கம் மேடம். டாக்டர்ட்ட பேசுங்க. பேசுறேன். வணக்கம் முருகன், சொல்லுங்க சார். வணக்கம் சார். அதாவது சார் கொஞ்ச நாள் முன்னாடி குழந்தைய பத்தி சொன்னீங்களா? அடிக்கு குழந்தை நல்லா சாப்பிடறாங்க சார், நல்லா இருக்கிறது குண்டாயிட்டே வரான், சுறுசுறுப்பாக ஆக்டிவா இருக்க மாட்டேங்கிறான். படிப்பும் ரொம்ப மந்தமாவே இருக்கு. ஞாபகம் மாதிரி அவனுக்கு அது எது வச்சாலும் ஒண்ணு வச்சா புக்ஸ் இதெல்லாம் அடிக்கடி மறந்துடுறாங்க சார். ஞாபகம் மாதிரி அடிக்கடி. ஏன்னா சார் என்ன வயசாச்சு? வயசு 11 சார். 11 வயசு. நீங்க முதல்ல வந்து சாப்பாடுல இருக்கக்கூடிய அரிசியை குறைக்கணும். சரிங்களா? அரிசியை குறைச்சிட்டு நிறைய கோதுமை தோசை, கம்பு தோசை இந்த மாதிரி உணவுகளை கொடுக்க ஆரம்பிக்கணும். ஒரு நாளைக்கு 2ல இருந்து 3 கிலோமீட்டர் வரையிலும் சைக்கிளோ அல்லது நடைப்பயிற்சியோ கொடுக்கணும். வாக்கிங் போக வைக்கணும். தாராளமா 11 வயசு ஆயிடுச்சு. 10 வயசுக்கு மேல இருக்கக்கூடிய குழந்தைகள் யார் வேணா இதெல்லாம் செய்யலாம். சரிங்களா? இல்ல இல்ல 10 வயசுக்கு ஆச்சுன்னா ஒரே நாள்ல வந்து 3 கிலோமீட்டர் ஓட வைக்காதீங்க. குழந்தைங்களால முடியாது. முதல்ல ஒரு மாசத்துக்கு ஒரு 1/2 கிலோமீட்டர் அவங்க எக்ஸசைஸ் பண்ணட்டும். அப்படியே படிப்படியா அதிகப்படுத்துங்க. அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி உணவுல முருங்கைக்கீரையை அதிகமா சேருங்க. வாரத்துல 2 நாள் குழந்தையோட உணவுல முருங்கைக்கீரை இருக்க மாதிரி பாருங்க. கொழுப்பு சம்பந்தப்பட்ட உணவுகளை குறைங்க. இன்னைக்கு எல்லா பேரண்ட்ஸும் செய்யக்கூடிய தவறு, ஈவினிங் வரும்போது ஒரு சிப்ஸ் பாக்கெட்டு, ஒரு பானிபூரி, ஒரு சமோசா, கேக்கு இதெல்லாம் வாங்கி கொடுக்குறோம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, கடவுளே வந்து உங்களுக்கு சமைச்சு கொடுத்தாலும் அவரோட லாபத்துக்கு தான் அவர் கடை வைக்கிறார், நம்மளோட ஆரோக்கியத்துக்கு கிடையாது. என்ன வேணும்னாலும் வீட்டுல இருக்காங்க, வீட்டுல செஞ்சு கொடுக்க சொல்லுங்க, வீட்டுல செஞ்சு சாப்பிடுங்க. குழந்தைகளுக்கு கொடுங்க. குழந்தைகளுக்கு எக்காரணத்தை கொண்டும் வெளி உணவை கொடுக்காதீங்க, தவிருங்க அதை. ஸோ இந்த விஷயங்களை நீங்க செய்யுங்க. இதை செய்ய ஆரம்பிச்சிங்கனாலே அவரோட உடல் எடையில மாற்றம் வரதை பார்க்கலாம். நேரம் இருக்கு அப்படின்னா ஒரு முறை கூட்டிட்டு போயிட்டு தைராய்டு ப்ரொஃபைல், அந்த தைராய்டு சுரப்பி எவ்வாறு வேலை செய்யுது அப்படிங்கிற ஒரு ப்ரொஃபைலையும், குழந்தையோடைய இரும்பு சத்து ஹீமோகுளோபின் எப்படி இருக்குன்னு ஒரு டெஸ்ட் பண்ணிட்டு எங்களுக்கு அந்த ரிப்போர்ட்ஸ் அனுப்புங்க. நான் பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்ன தேவைங்கிறத உங்களுக்கு சொல்றேன். ரைட் சார், நீங்க நம்பர் நோட் பண்ணிக்கோங்க. சார் சொன்னதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். திரையில இங்க நம்பர் தெரியுது, அந்த நம்பர் நோட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு சந்தேகம் இருக்கும்போது நீங்க ஃபோன் பண்ணியும் கேட்கலாம். சார், எனக்கு இன்னொரு டவுட். இப்போ ஒரு கால் ஒரு தாயாருக்கு இருக்கு, அவங்களுக்கு பிரெக்னென்ட்டும் ஆயிருக்காங்க, குழந்தை பிறக்க போகுது அப்படின்னு சொன்னா அந்த குழந்தைக்கு அது அப்படியே டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுமா இவங்களுக்கு இருக்கிற இந்த ப்ராப்ளம்? பொதுவா இன்றைக்கு இந்த பிரெக்னன்சிக்கு முன்னாடி இருக்க மெடிக்கல் கேர் அப்படிங்கிறது இந்தியாவில் ரொம்ப பெரிய அளவில் டெவலப் ஆயிருக்கு. ஸோ அந்த ப்ரெக்னென்ட் ஆகிற டைம்லேயே எப்படி சுகர் பார்க்குறாங்களோ அதே மாதிரி இப்போ மாதத்திற்கு ஒரு முறை தைராய்டு டெஸ்ட், ஹீமோகுளோபின் எல்லாமே செக் பண்ணிடுறாங்க. ஸோ அந்த மாதிரி அந்த தாயாருக்கு வந்து ஹைப்போதைராய்டிசம் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் சில மருந்துகள் இன்றைக்கு குழந்தைய பாதிக்காமல் வேலை செய்யக்கூடிய சில மருந்துகள் இருக்குது. அந்த மருந்துகளை சேர்த்து கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த காலத்துல பாத்தீங்கன்னா அந்த தாயாருக்கு அதுக்கு தான் முருங்கைக்கீரையும் பேரிச்சம்பழமும் சேர்த்து கொடுப்பாங்க. உளுத்தங்களி அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா அந்த தைராய்டு சுரப்பியை நல்லா செயல்பட வைக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு உணவு. உளுந்துல இனிப்புகள் சேர்த்து அது அல்வா மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி கொடுப்பாங்க. பொதுவா இங்க சென்னையில இருக்கவங்களுக்கு தெரியுமான்னு தெரியல, ஆனா சவுத் சைட்லலாம் அது ரொம்ப பிரபலம். இன்னும் சில இடங்கள்லாம் பாத்தீங்கன்னா அந்த பிரெக்னென்ட் இருக்காங்க அப்படிங்கிற தகவல் ஆரம்பிக்கிறதுல இருந்து குழந்தை பிறந்து அடுத்து ஒரு 6 மாசம் வரையிலும் அவங்களுக்கு டெய்லி ஒரு 10 கிராம் அந்த உளுத்தங்களியை கொடுப்பாங்க. இதெல்லாம் அந்த காலத்துல உணவிலேயே இருந்ததுனால
தைராய்டு சம்பந்தப்பட்ட குறைபாடுகள் அந்த பெண்களுக்கு வரவே இல்லை. இன்றைக்கு உணவுல இல்லைனா கூட இன்றைக்கு இது எல்லாமே வந்து நம்ம திருப்பி ரீஇன்ட்ரடியூஸ் நம்ம செஞ்சுக்கலாம். ஸோ முருங்கைக்கீரை, உளுத்தங்களி, பேரிச்சம்பழம், மாதுளம்பழம், பேரிக்காய், திராட்சை, இந்த மாதிரி பழங்களை நம்ம உணவுல சேர்த்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணிட்டு வந்தோம்னா அவங்க அந்த தாய்க்கு இருக்கக்கூடிய தைராய்டுடைய பக்க விளைவுகளும் குறையறதை நம்ம பார்க்கலாம். குழந்தைக்கு அந்த மாதிரி பிரச்சனை ஏதும் ஏற்படாமலும் தடுக்க முடியும். ஆனா அப்படி நீங்க சொல்றது பார்த்தா இன்டைரக்டா குழந்தைக்கு வரதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குன்னு சொல்றீங்க. அப்ப அம்மாவுக்கு இருந்ததுன்னா இன்றைக்கு நம்ம சொல்ல முடியலமா. ஏன்னா இன்றைக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகள் சர்க்கரை நோயோட பிறக்கிறத பார்க்கிறோம், பிறக்கக்கூடிய குழந்தைகள் தைராய்டு நோயோட பிறக்கிறத பார்க்கிறோம். என்ன காரணம் அப்படிங்கறது நமக்கு சரியா சொல்ல முடியல. ஆனா அந்த மாதிரி வரத்துக்கு ஒரு வாய்ப்பு உண்டு. ஓ சார், கே நகர்ல இருந்து ராமமூர்த்தி காத்துட்டு இருக்காரு. வணக்கம் ராமமூர்த்தி. ஹலோ. வணக்கம் ராமமூர்த்தி சார். வணக்கம். டாக்டர் கிட்ட பேசுங்க. கே நகர்ல இருந்து பேசுறேன். ஜஸ்ட் இப்போ ஒரு 1 வீக் முன்னாடி டாக்டர் வந்து பர்ஃபெக்ஷனிஸ்ட் சொன்னாரு. எனக்கு 73 இயர்ஸ் ஆகுது, 36 இயர்ஸ் கவர்மெண்ட்ல சர்வீஸ் போட்டுறேன். எனக்கு அந்த பேர் கொடுத்துருந்தாங்க ஆபீஸ். ஆனா அது ஒரு டிசிப்ளின் தானே டாக்டர், அதனால வயிறு அதிக ப்ராப்ளம் வருமா பர்ஃபெக்ஷனிஸ்டா இருக்கிறதுனால? Perfectionist is one who takes great pains to get things done and pass on the pains to others in the process அப்படின்னு சொல்லுவா. உடம்புக்கு பாதிப்பு வருமா? நிச்சயமா வருது சார். அதாவது மனிதர்களுடைய சுபாவங்கள் எப்படி இருக்கோ அதை பொறுத்து தான் நமக்கு வரக்கூடிய வியாதிகளும் இருக்கிறத பார்க்குறோம். ஏன் வந்து கிட்னி ஃபெயிலியர் வந்து ரொம்ப கோவப்படுறவங்களுக்கு வருது? ஏன்னா அவங்களுக்கு வந்து இயற்கையாகவே அவர்களுடைய ஹைப்பர் டென்ஷன், அவர்களுடைய பிளட் ப்ரெஷர் மிக அதிகமாக இருக்கிறத பார்க்குறோம். ஏன் வந்து சர்க்கரை நோய் வந்து ரொம்ப ஃபிசிக்கல் மூமெண்ட்ஸ் இல்லாமல் இருக்கவங்களுக்கு வருது? ஏன்னா அவங்க உடம்புல அட்ரினலுடைய சுரப்பி பொதுவாக சரியாக வேலை செய்யாமல் இருக்கும். ஸோ ஒரு நோய் வருது அப்படிங்கிறது வெறும் வந்து உடலியல் உணவியல் காரணங்களால் மட்டும் கிடையாது, மனவியல் காரணங்களாலையும் நிறைய இருக்கு. ஏன்னா அந்த மனவியல் காரணங்கள் அப்படின்னு வரும்போது ஆயுர்வேத சாஸ்திரத்தை பார்த்தீங்கன்னா அதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் நம்ம கொடுப்போம். பிரகிருதி அப்படிங்கிறது உடல் சம்பந்தப்பட்ட காரணிகளை பற்றி பேசுவது. அதே போல மானசீக பிரகிருதி அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்கு. இப்போ ஒருத்தர் வராருன்னா அவர் வந்து இயற்கையா கோவப்படுறாரா அல்லது அவருக்கு இருக்கக்கூடிய உடல் வலியினால கோவப்படுறாராங்கிறத டிஃபரன்சியேஷன் நாங்கள் பண்ணாதான் நாங்கள் கொடுக்கக்கூடிய மருந்துகள் கரெக்டாக அவங்களுக்கு வேலை செய்ய முடியும். ஸோ அதனால சுபாவத்தினால் வரக்கூடிய வியாதி அப்படிங்கிறது 100% இட் இஸ் பாசிபிள், இட் இஸ் ஹேப்பனிங். ஓ, ஆனா அவர் ரொம்ப பெர்ஃபெக்ஷனிஸ்டா இருந்திருக்காரு. பட் அப்படி பார்த்தா பெர்ஃபெக்ஷனிஸ்ட் எல்லாருக்கும் அது வரணும்னு அவசியம் இல்ல. பட் இந்த வந்தவங்கள்ல அந்த மாதிரியும் ஒரு டைப் இருப்பாங்க, அதுதானே நீங்க சொல்ல வரீங்க? அப்படி இல்ல, பெர்ஃபெக்ஷனிஸ்ட் அப்படின்னு இருக்கும்போது இப்ப அவருக்கு உடனே கால் பண்ணி பேசணும்னு தோணுது இல்லையா, அந்த ஒரு ஆங்ஸைட்டி. ஓஹோ. ஸோ இந்த ஆங்ஸைட்டி சில நேரம் நம்ம வந்து வெளியில காட்ட முடியும், சில நேரம் வெளியில காட்ட முடியாது. சரி. வெளியில காட்ட முடிஞ்சவங்களுக்கு பிரச்சனை கிடையாது, ஆனா காட்ட முடியாம இருக்கவங்களுக்கு ஒற்றை தலைவலி வரதுக்கான வாய்ப்பு இருக்கு, மைக்ரேன் பிரச்சனை வரதுக்கு வாய்ப்பு இருக்கு, சோரியாசிஸ் நோய் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு, மூல நோய் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு, தைராய்டு நோய் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு, பக்கவாதம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ ஒரு பேஷண்ட் இந்த வியாதியோட வரும்போது நாங்க முதல்ல வந்து அவருடைய சுபாவம் என்ன அப்படிங்கிறத முதல்ல டிஃபரன்ஷியேட் பண்ண வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். ஓகே. எல்லாருக்கும் வருமா சொல்ல முடியாது, ஆனா வந்திருக்கு அப்படின்னா இது ஒரு பாசிபிளா இருக்குமாங்கிற டிஃபரன்சியேஷன் நாங்க பண்ணியே தீரணும். ஓகே. மத்திய பிரதேஷ்ல இருந்து ஒரு நேயர் காத்திருக்காங்க, லட்சுமி ராணி. ஹலோ, வணக்கம் லட்சுமி ராணி. வணக்கம்மா. ஹலோ, வணக்கம் லட்சுமி ராணி மேடம், சொல்லுங்க. போபால்ல இருந்து பேசுறேங்கம்மா. சொல்லுங்க. நான் சார்கிட்ட வந்திருக்கேன், பார்த்து சார்கின்ற பேரு கன்சல்டிங்காக 1ஆம் தேதி வந்திருந்தேன். சரி. சாரு சொன்ன மாதிரி முடி கொட்டுற பிரச்சனைக்காக வேண்டியதான் வந்திருந்தேன். ஆனா இந்த டெஸ்ட் எல்லாம் கொடுத்தாரு, இப்ப முன்னாடி சொன்னீங்களா, அந்த டெஸ்ட் எல்லாம் கொடுத்திருந்தாரு, எடுத்து ரிப்போர்ட் அனுப்பியிருக்கேன். ஓகே. தைராய்டு ஆனா இல்ல, மற்றது இன்னும் ஏதோ பிளட்ல வந்து ஏதோ ரியாக்ஷன் இருக்கிறதாவும் டி விட்டமின் B12 இதெல்லாம் கம்மியா இருக்கிறதாவும் சொல்லியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆமாமா. அதுக்கு என்ன ரிப்போர்ட் எது வருது சார்? அவர் ரொம்ப எமோஷனல் ஆகிறார். தினம் வேற வெளியில படிக்கிறதுனால இங்க இருந்து ஒரு 6 மணி நேரம் டிராவல்ல தான் வெளியில தான் தங்கி படிச்சுட்டு இருக்காப்புல. பாக்குறது முன்னாடிதான் பாத்தீங்கல்ல, அவ்வளவு டென்ஷன் ஆகுறான். அதனால தினம் வேற என்ன ரொம்ப பண்றாங்க, வீட்லயே நிம்மதி இல்ல. ஆனா முடி பட்டுறது 1% கூட எதுவும் நிக்க மாட்டேங்குது சார். அதுக்கு என்ன சார் செய்யறது? இல்லம்மா, அவருக்கு மருந்து வேற உங்கள்ட்ட இருந்து எந்த டெய்லி போன் பண்ணிட்டு இருக்கோம் உங்க கிளினிக்கு. அப்படி இல்லம்மா, பேஷண்ட்டுக்கு கொஞ்சம்
நீங்கள் அனுப்புகிற ரிப்போர்ட்டை பார்க்கும்போது அவருக்கு அலர்ஜி ரிலேட்டடான நிறைய ப்ராப்ளம் இருக்க மாதிரி தெரியுது. நான் உங்கள் கிளினிக்லேருந்து உங்களை கூப்பிட்டு டீட்டெயிலாக பேச சொல்கிறேம்மா. ஓகே, ரொம்ப நன்றிம்மா நீங்க கால் பண்ணதுக்கு. இப்போ இது ஒரு பாயிண்ட் அவங்க சொல்றது. ஒரு தைராய்டு இருக்கிற ஒருத்தர் வராங்க, அவங்க வந்து மெடிசின்ஸ் எடுத்துக்கிறாங்கன்னா மேக்சிமம் எவ்வளவு நாட்கள்ல அந்த மருந்துகள் அவரோட உடம்புல செயல்பட ஆரம்பிக்கணும்? சரி, பொதுவாக நாங்கள் வந்து இப்போ கொடுக்கக்கூடிய தைராய்டு ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறது ஒரு இன்டகிரேட்டிவ் ட்ரீட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா வந்து ஒரு 10 வருஷமா தைராய்டு மாத்திரை சாப்பிட்டுட்டு இருக்கவங்கள உடனே தைராய்டு மாத்திரையை நிறுத்துங்கன்னு நாங்கள் சொல்ல முடியாது. ஸோ முதல்ல அவங்க தைராய்டு மாத்திரைகளையும் சாப்பிடணும். அது கூட நாங்கள் கொடுக்கக்கூடிய உணவு கட்டுப்பாடுகள், உடற்பயிற்சிகள் அண்ட் மருந்துகளையும் சேர்த்து ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கணும். ஒரு 3 மாதம் அதை ஃபாலோ பண்ண பிறகு ஒரு பரிசோதனை நம்ம செஞ்சு பார்ப்போம். அதன் பிறகு அவங்க வழக்கமாக சாப்பிட்ற தைராய்டு மருந்துகளை, அதாவது மாடர்ன் மெடிசன்ஸை பாதியாக குறைப்போம். ஓஹோ, சரி. அடுத்த 2 மாதம் அப்போவும் நார்மலாக இருக்கும். அப்போ அவங்க சாப்பிட்ற மருந்தை இன்னும் பாதியாக குறைப்போம். ஒரு 100 mcg சாப்பிட்றாங்கன்னா 50 மாறும், அப்புறம் 25 மாறும், அப்புறம் 2 நாளுக்கு ஒரு முறை 25, அப்புறம் 12 அப்படிங்கிற மாதிரி ஒரு வருட காலத்தில் அவங்க சாப்பிட்ற மாடர்ன் மெடிசனை கம்ப்ளீட்டாக நம்ம ஸ்டாப் பண்ண முடியும். ஆனால் அதே நேரத்தில் அவங்க உடல் அளவில் நல்ல மாற்றங்களை பார்க்கலாம். உடல் எடை குறையிறது, தசைகளில் நல்ல இறுக்கம் ஏற்படுவது. ஏன்னா பெண்களுக்கு பொதுவாக பார்த்தீங்கன்னா தைராய்டு ஏற்படும் போது தசைகள்லாம் ரொம்ப லூஸ் ஆயிடும். ஸோ அதெல்லாம் திருப்பி நார்மலுக்கு வரதை பார்க்க முடியும். மனதளவில் நல்ல மாற்றங்கள் ஏற்படுவதை பார்க்க முடியும். தூக்கம் சம்பந்தப்பட்ட காரணிகள் இம்ப்ரூவ் ஆகிறத பார்க்க முடியும். இந்த நோய் வருவதற்கு முன்பு அவங்க உடல் அளவில் எவ்வளவு ஆரோக்கியமாக, மனதளவில் எவ்வளவு ஆரோக்கியமாக இருந்தாங்களோ அதை எல்லாமே மீண்டும் அடைவதை பார்க்க முடியும். ஓகே, ரைட். இன்னொரு நேயர் காத்திருக்காங்க. ஈஸ்வரி. வணக்கம் ஈஸ்வரிமா. ஹலோ, வணக்கம். வணக்கம்மா, சொல்லுங்க. வணக்கம் மேடம். வணக்கம். டாக்டர் பேசுங்க. டாக்டர் பேசுங்க. வணக்கம்மா, சொல்லுங்க. டாக்டர், நான் வந்து 3 months பிரெக்னெண்டா இருக்கேன். எனக்கு வந்து தைராய்டு இருக்குன்னு இப்பதான் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓகே. ஃபர்ஸ்ட் மந்த்ல இருந்து அதாவது 100 TSH அது காமிக்குதுங்க டாக்டர். ஓகே. அந்த பிளட் டெஸ்ட்ல இப்போ இது வந்து குழந்தைக்கு ஏதாவது ப்ராப்ளம் வருங்களா, இல்ல மென்டலி? இல்லைம்மா, இப்போ ஒன்றும் பிரச்சனை வரும்னு பயப்பட வேண்டாம். ஏன்னா இப்போவே உங்களுக்கு கரெக்டாக அந்த தைராய்டோட சுரப்பியோடைய செயல் குறைபாடு இருக்குன்னு கண்டுபிடிச்சதுனால அதுக்கு இப்போ சப்ளிமெண்ட்ஸ் இருக்குது. ப்ரெக்னென்சி டைமில் சாப்பிட வேண்டிய சப்ளிமெண்ட்ஸே இப்போ நிறைய இருக்குது. அதனால் பயப்பட வேண்டாம். ஆனால் உணவில் கவனம் செலுத்துங்க. நிறைய வந்து மாதுளம் பழம் சாப்பிடுங்க. தினசரி ஒரு மாதுளம் பழம் உங்கள் உணவில் சேருங்க. 2வது பார்த்தீங்கன்னா, நான் சொன்ன மாதிரி உளுத்தங்களின்னு சொல்லுவோம். உங்கள் வீடு பக்கத்தில் பாட்டிகள் யாராவது இருந்தாங்கன்னா அவங்ககிட்ட கேட்டு பாருங்கள், நிச்சயமாக அவங்களுக்கு செய்ய தெரியும். அந்த உளுத்தங்களியை தினசரி ஒரு 5 கிராம், ஒரு டேபிள் ஸ்பூன் சாப்பிட முடியுமான்னு பாருங்கள். நிறைய வந்து முருங்கைக்கீரையை குறைஞ்சது வாரத்திற்கு 1 முறையோ 2 முறையோ உணவில் சேர்க்க பாருங்கள். இந்த ப்ரக்கோலின்னு ஒன்று சொல்லுவோம், பார்ப்பதற்கு பெருசாக இருக்கும், பஞ்சு மஞ்சாக இருக்கும். இந்த ப்ரக்கோலி வந்து இந்த தைராய்டு செயல்பாடை சரி பண்ணுவதில் ரொம்ப அருமையான ஒரு பொருள்னு சொல்லுவோம். பழங்கள், காய்கறிகள், குறிப்பாக பச்சை நிறமாக இருக்கக்கூடிய காய்கறிகளை உணவில் சேர்க்க ஆரம்பிங்க. இதெல்லாம் செய்ய ஆரம்பிச்சிங்கன்னா உடனே நமக்கு குணம் வரதை பார்க்க முடியும். பொதுவாக ப்ரெக்னன்சி டைம், இன்னைக்கு பெண்கள் குழந்தை வேணுங்கிற ஒரு ஆசை இருக்கே தவிர அதற்கு தேவையான முன்னேற்பாடான உடல் ஆரோக்கியத்தை அவங்க மெயின்டைன் பண்ணுறதில்ல. அதனால் என்ன ஆகுதுன்னா, குழந்தை பிறப்பு ஏற்படுவதற்கு முன்பு நிறைய காம்ப்ளிகேஷன்ஸை இன்றைக்கி பார்க்குறோம். ஸோ அதனால் உணவில் கவனம் செலுத்துங்க, மைல்டான உடற்பயிற்சியில் கவனம் செலுத்துங்க, மன அழுத்தத்தை குறைக்கிறதுக்கு முயற்சி செய்யுங்க, முடிஞ்சதுன்னா மெடிடேஷன் செய்யுங்க. இதெல்லாம் செஞ்சீங்கனாலே குழந்தைகளுக்கும் எந்த பாதிப்பும் இருக்காது, உங்களுக்கும் எந்த பாதிப்பும் இருக்காது. தேங்க்யூ டாக்டர். மாலதி ஃப்ரம் ஹைதராபாத் இஸ் வெயிட்டிங். ஹலோ. ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம் மேடம். டாக்டர் பேசுங்க. வணக்கம்மா. வணக்கம். வணக்கம் சார். நான் ஹைதராபாத்ல இருந்து மாலதி பேசுறேன். சொல்லுங்கம்மா. எனக்கு 45 வயசாயிடுச்சு. சரி. 15 வருஷமா தைராய்டு இருக்கு. சரி. தைராய்டு மாத்திரை யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே. அது சாப்பிட்டு இருந்தாலும் இது தலையில தண்ணி ஊத்துனா கால்ல இறங்கிடுது தண்ணி, கால் வலி வந்துருது. ஓகே. சாதம் சாப்பிடக்கூடாதுங்கிறாங்க. கொஞ்சம் தான் சாதம் எடுத்துக்கிறேன். சாதம் சாப்பிட்டாட்டி கால் வலி வருது, சாப்பிட்டா கொஞ்சம் நல்லா இருக்கு. ஆனா எப்படி சார், என்ன சாப்பிடணும், அதான் ஒன்னும் புரிய மாட்டேங்குது. என்ன வயசாச்சுமா உங்களுக்கு? 45. எனக்கு 45 வயசு சார். ஓகே. தூக்கம்லாம் எப்படி இருக்கு? தூக்கம்லாம் ஓகே, கொஞ்சம் பரவாயில்ல. ஓகே. ஏதாவது உடற்பயிற்சி செய்றீங்களா?
கொஞ்ச நாள் இது யோகா பண்ணேன். இப்ப கொஞ்சம் வேலை அதிகமாயிடுச்சுன்னு பண்ண முடியல. சும்மா வீட்டு வேலை எல்லா வேலையும் பார்ப்போம். வீட்டுல ஹவுஸ் ஒய்ஃப். முதல்ல இந்த தைராய்டு நோய் குறையணும்னா நம்ம உடம்புடைய பேசிக் மெட்டபாலிக் ரேட்டுன்னு சொல்லுவோமா, உடலுடைய செரிமானத்தன்மை சம்பந்தப்பட்ட காரணிகளை வந்து நம்ம அதிகப்படுத்தணும். அதுக்கு உடற்பயிற்சி ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ நீங்க வந்து ஒன்றும் பண்ண வேண்டாம், டெய்லி ஒரு 10 to 25 தோப்பு கண்ணம் போடுங்க போதும். ஆமா, 10 to 25 தோப்பு கண்ணம் டெய்லி போடுங்க. நம்பர் 2, உங்களுடைய நீங்க பரிசோதனை செய்த தைராய்டு ரிப்போர்ட்டை என்னோட கிளினிக் இந்த நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப் மூலம் மெசேஜ் பண்ணீங்கன்னா கூட பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட் வேணும், என்ன மாதிரி உணவு கட்டுப்பாடுகள் வேணும், உடற்பயிற்சிகள் வேணும் அப்படிங்கறத நான் விளக்கமா உங்களுக்கு சொல்றேன். ரொம்ப நன்றிமா. சொன்னது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த நம்பருக்கு நீங்க உங்களோட ரிப்போர்ட்டை வாட்ஸ்அப் அனுப்பினா கூட அதை பார்த்து உங்களுக்கு சொல்ல முடியும்னு சொல்றாரு. நம்பர் நோட் பண்ணிக்கோங்க. திரையில பாக்குறீங்க பாருங்க, இந்த நம்பர் தான் நீங்க நோட் பண்ணிக்கணும். இதை பார்த்துட்டு நீங்க ஃபர்தரா நீங்க அவரை கான்டாக்ட் பண்ணலாம். தேங்க்யூ வெரி மச் நீங்க கால் பண்ணதுக்கு. இப்போ இந்த பிரச்சனை எனக்கு வரக்கூடாது, தைராய்டுங்கிறது ஐ ஷுட் நெவர் ஃபேஸ் அப்படின்னு நினைக்கிறவங்க பிராக்டிஸ் பண்ண வேண்டிய ஃபுட் பிராக்டிஸ். நீங்க இப்ப பேசும்போது சொன்னீங்க மாதுளம் பழம் எடுத்துக்கணும், பேரிச்சம்பழம் எடுத்துக்கணும், அப்புறம் நிறைய சொல்லிட்டு இருந்தீங்க முருங்கை சூப் இல்லைன்னா முருங்கைக்கீரை எடுத்துக்கணும், பச்சை காய்கறிகள் எடுத்துக்கணும். பட் அதர் தான் தட் இது தவிர உணவு பழக்க வழக்கம் அப்படிங்கிறத விட லைஃப் ஸ்டைல் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். காலையில முதல்ல ஒரு 6 மணிக்கு எழுந்துக்கக்கூடிய பழக்கத்தை வச்சுக்கணும். ஏன்னா சூரிய ஒளிக்கும் நம்ம உடம்புடைய ஃபங்க்ஷன்ஸ்க்கும் நிறைய சம்பந்தம் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். சூரிய நமஸ்காரம் அப்படிங்கிறது தைராய்டு நோய் மட்டுமல்ல, உடலில் இருக்கக்கூடிய எந்த எண்டோக்ரைன் சம்பந்தப்பட்ட நாளமிலா சுரப்பிகள் சம்பந்தப்பட்ட பிரச்சனை வராமல் இருப்பதற்கு முக்கியமான ஒரு உடற்பயிற்சி. ஒரு நாளைக்கு ஒரு 10 முறையாவது அந்த சூரிய நமஸ்காரம் நல்ல வெயில் படக்கூடிய இடத்துல இருந்து செய்ய ஆரம்பிக்கணும். அதே போல இந்த காலை உணவு அப்படிங்கிறது தவிர்க்கக்கூடிய ஒரு பழக்கம் இன்றைக்கு இருக்கிறத நம்ம நிறைய பார்க்கணும். அதை முதல்ல சரி செய்யணும். காலை உணவுன்னு வரும்போது இட்லி தோசை அப்படிங்கிறத சாப்பிட்றத விட நிறைய சாப்பிட முடியலனாலும் ஒரு வாழைப்பழத்தை ஒரு டம்ளர் பாலில் போட்டு அடிச்சு ஒரு மில்க் ஷேக்காக சாப்பிட்டு போகக்கூடிய ஒரு பழக்கத்தை வச்சுக்கணும். அதே போல இன்றைக்கு இந்த 11 மணி ஆகும்போது வெளியில போய் பிஸ்கெட்டு, டீ அல்லது சமோசா சாப்பிடக்கூடிய ஒரு வழக்கம் நிறைய ஆண்களுக்கு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். இன்னைக்கு அன்ஃபார்ச்சுனேட்லி பெண்களும் நிறைய பேர் வேலைக்கு போகக்கூடியது இருக்கிறதுனால அவங்களும் அதே மாதிரி ஒரு ஹேபிட்டை ஸ்லோவாக கேட்ச் பண்ணுறதை பார்க்குறோம். ஸோ இதை கொஞ்சம் கட் பண்ணுங்க. முடிஞ்சதுன்னா அந்த நேரத்தில் வேக வைத்த பயிர் வகைகளையோ அல்லது பழங்களையோ எடுத்துகிட்டு போய் சாப்பிடுங்க. பிளாக் டீ சாப்பிடுங்க. பால் சேர்க்க டீயை சாப்பிட்றத விடையிலும் பிளாக் டீயோ அல்லது கிரீன் டீயோ ரொம்ப ரொம்ப நல்லது. மதிய உணவுன்னு வரும்போது ஃபுல் மீல் சாப்பிடக்கூடிய பழக்கம் இன்னும் இருக்கிறத நான் பார்க்குறேன். ஆனால் அதுக்கேற்ற உடற்பயிற்சி அப்படிங்கிறது நமக்கு கிடையாது. இப்போ இந்த அம்மா சொன்னாங்க இல்லையா, வீட்டு வேலை எனக்கு நிறைய இருக்குது, நான் நிறைய செய்கிறேன். உடற்பயிற்சி இல்லாததுனால தான் இந்த பிரச்சனை இன்னும் அதிகமாகிறத பார்க்குறோம். ஸோ அந்த மாதிரி நேரங்களில் நம்ம ரொம்ப லைட்டான ஒரு ஃபுட்டாக எடுத்துங்க. ஒரு சப்பாத்தி அல்லது 2 சப்பாத்தி, அது கூட ரசம் சாதம், மோர் சாதம், நிறைய கீரை வகைகள் சாப்பிடுங்க. இரவு நேரங்களில் அதே போல் ரொம்ப லைட்டான மீல்ஸை மெயின்டைன் பண்ணுங்க. மாலை நேரங்களில் ப்ரோட்டீன்ஸ் ஆட் பண்ண முடியுமான்னு பாருங்க. வேக வைத்த பயிர் வகைகள், கொண்டைக்கடலை, பச்சை பயிறு இதெல்லாம் ஆட் பண்ண முடியுமான்னு பாருங்க. அசைவ உணவுகள் அப்படின்னு வரும்போது இந்த பிராய்லர் கோழியை கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணுங்க. ஏன்னா அந்த கோழியுடைய வளர்ச்சிக்கு கொடுக்கக்கூடிய ஊசி மருந்துகளே நமக்கு மிகப்பெரிய விஷமாக மாறுது. மீன் சாப்பிடலாம், ஆனால் மீனில் என்ன பார்த்தீங்கன்னா அடுத்து மெர்க்குரின்னு சொல்லக்கூடிய உடம்புக்கு தேவையில்லாத ஒரு விஷத்தன்மை நிறைய இருக்கு. இன்னும் இதை பற்றி இந்தியாவில் யாரும் அதிகமாக பேச ஆரம்பிக்கல. அது கொஞ்சம் நம்ம கட் பண்ண ஆரம்பிக்கணும். முட்டையுடைய வெள்ளைக்கரு சாப்பிடுங்க. ஸோ இந்த மாதிரி உணவு வகைகள், அது கூட ஒரு நாளைக்கு 3/4 மணி நேரம் உடற்பயிற்சி, இதை பண்ணோம்னா 100% தைராய்டு நோய் வரவே வராது. தேங்க்யூ வெரி மச். ரொம்ப கிளியராகவே இருந்தது. ரொம்ப நன்றி சார். நிறைய விஷயங்கள் நம்ம பேசினோம். நேர்களை நிச்சயமா இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பயனுள்ளதாகவும் நிறைய இன்ஃபர்மேட்டிவாகவும் இருந்திருக்கும் நம்புறோம். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை நன்றிகளுடன் சுபாஷினி கண்ணன். தேங்க்யூ வெரி மச். வணக்கம். தேங்க்யூ.